Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. காப்பாற்ற வேண்டிய கடந்த காலம் அப்படிதான் பேசப்படும். நீங்க கேட்கலாம், கடந்த காலத்தை எதுக்கு காப்பாற்றணும்? நிகழ்காலத்தை மட்டுமல்ல, எதிர்காலத்தை மட்டுமல்ல. அவங்களாம் சொன்னாங்க, நான் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட், நான் ஒரு தமிழ் மாணவன். இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியத்தை தவிர நான் வேறு எதையும் படித்ததே இல்லை. இந்தியாவில் ஒரு 16-17 மாவட்டங்களை தவிர வேறு எல்லா மாவட்டங்களிலும் கால் வைத்து உலகின் 45 நாடுகளுக்கு பயணம் செய்து தமிழ் நெடுஞ்சாலையில் திருப்பி வந்தாலும் எனது அடையாளம் நான் ஒரு தமிழ் மாணவன் என்பது மட்டுமே. இந்த இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிறுவனங்களில் உலகத்தினுடைய 150 நிறுவனங்களோட ஒன்றாக வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியது அறிவியலை வளர்ப்பதை பற்றித்தான். இந்த நாட்டினுடைய வரலாறு யாரு? இது பாருங்க, வரலாறு என்பது வந்த வழி. பயணங்களின் கூட்டுத்தொகை தான் மனிதர்களின் வரலாறு. நான் இந்த வரலாற்றுக்கான ஆபத்து ஒரே ஒரு முனையில் இருந்து வருவதாக நான் நினைக்கவில்லை. வரலாற்றுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னா, அந்த வரலாற்றை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அது நீங்கள் எதிரியாக சித்தரிக்கிற ஒரு ஒற்றை முனை பற்றியது அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற வட்டத்தை பற்றியதும். அப்ப இவ்வளவு பெரிய நிலைமை மூழ்கி போச்சு அப்படின்னா, சங்க இலக்கியத்துல கலித்தொகையில சொல்றான், மலித்திரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலி. தெளிவா, மலித்திரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலி. இந்த பாண்டியனுடைய பகுதியை கடல் ஊர்ந்து அவனுடைய ஏரியாவில் கொஞ்சம் எடுத்துக்கிச்சு. மண்கடல் வவ்வலி. தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்காவிட்டால் கட்டுக்கதைகள் வரலாறு என்ற பெயரில் உங்கள் மீது கட்டவிழ்த்தப்படும். எத்தனை ஏட்டுச்சுவடி! இந்த அச்சுக்கலை மட்டும் இந்தியாவுக்கு வராம இருந்துச்சு வைங்க. இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல், தெற்காசிய நூலே தமிழ் நூல் தான். முதல் 3 நூற்றாண்டுகளில், 300 ஆண்டுகளில் தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட புத்தகங்களில் 40 விழுக்காடு தமிழ் நூல்கள். இந்த வருஷத்தை நான் இப்படி தொடங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா நான் இப்படித்தான் தொடங்கணும்னு நினைச்சேன், அப்படிதான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். இந்த 2024ஆம் ஆண்டு கரெக்டா 100 வருஷத்துக்கு முன்னால 1924 செப்டம்பர் 20ஆம் தேதி ஜான் மார்ஷல் இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் வீக்லியில அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காவிட்டால் நம்முடைய வரலாறு வேற மாதிரி இருக்கும். அந்த வரலாறே வேற மாதிரி இருக்கும். அந்த வரலாறுல ஹரப்பா இருக்காது, மொஹஞ்சதாரோ இருக்காது, கீழடி இருக்கவே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. வேதங்கள் இந்த மாதிரிதான் இருக்கும். ஆக அந்த வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நூற்றாண்டு விழாவை எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக நான் திட்டமிட்டு வருகிறோம். நானும் நண்பர் சுந்தர், ரோஜா முத்தையா நூலகத்தினுடைய இயக்குனர், நான் அதனுடைய அறங்காவலர்களில் ஒருவராக இருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய சிந்துவெளி ஆய்வு மையத்தினுடைய கௌரவ ஆலோசகராக நான் இருக்கிறேன். நாங்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 2016 இருந்து ஒவ்வொரு செப்டம்பர் 20ஆம் தேதியும் நான் எங்க இருந்தாலும் சென்னைக்கு அங்க ஒரு பேச்சு, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு உரையாடலை நிகழ்த்துவேன். அதை நாங்கள் என்ன திட்டமிட்டோம்னா, அந்த 94வது ஆண்டு விழாவில் தொடங்கி இது 100வது ஆண்டு விழா வரும்போது 2024 இதை எப்படி நடத்த போறோங்கிறத அப்பயே நாங்க பேச ஆரம்பிச்சோம். இந்த ஆண்டு தொடங்குறது இந்த மாதிரி ஒரு அரங்கில். இந்த கல்லூரிக்கு நான் 1977 நான் கல்லூரியில படிக்கும்போது ஒரு முறை ஒரு படைப்பிலக்கிய பயிற்சி முகாமிற்காக ஒரு வாரம் இருந்து பக்கத்துல இங்க ஏதோ விக்டோரியா விருது ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு விடுதி இருக்கு, தெரியல, இங்க பக்கத்துல ஒரு விக்டோரியா ஹாஸ்டல், அங்க நாங்க தங்கியிருந்தோம். அங்க மாநிலத்தில் முதன்மை பெற்று நான் இங்க இங்க போனேன். அப்ப 77க்கு நாள் இதே அரங்கில் நான் பேசுவதற்காக உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். இப்ப சிந்து முதல் பொருளை வரை காப்பாற்ற வேண்டிய கடந்த காலம் அப்படிதான் பேசப்படும். நீங்க கேட்கலாம், கடந்த காலத்தை எதுக்கு காப்பாற்றணும்? நிகழ்காலத்தை மட்டுமல்ல, எதிர்காலத்தை மட்டுமல்ல,
காப்பாற்றப்பட வேண்டியது கடந்த காலமும் தான். இது ஒண்ணு. ரெண்டு நான் சிந்துவெளி, சிந்து முதல் வைகை வரை ஒரு பண்பாட்டின் பயணம் அப்படிங்கிற ஒரு நூலாசிரியர் சிந்து முதல் பொருணை வரை அப்படின்னு தலைப்பை கொடுத்த ஒரு இயக்கம் தொடங்கினோம்னா நான் ஒரு கண் இமைச்சு கூட தாமதிச்சிருக்க மாட்டேன். இது கரெக்ட். அதான் ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சிந்துவும் வைகையுமே ஒண்ணுன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். சிந்துக்கும் பொருணைக்கு என்ன தூரம் இருக்கு? இது சிந்து பொருணைன்னு வச்சாலும், சிந்து குமரி முனை வரைன்னு வச்சாலும், எல்லா வகையிலும் இது தமிழ் பெருமிதம் தொடர்பான, இந்திய துணைக்கண்டத்தின் பெருமிதம் தொடர்பானது. இது மிகச் சரியானது. இதனால இப்ப நான் ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பேன். இடையில ஐ வில் பிரேக் இன்டு தி தீம். வரலாறு முக்கியம் அமைச்சரே. நீங்க 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருப்பீங்க. அந்த கடைசி ஸ்லைடு வரும். அதுல வடிவேல் பயங்கரமா ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு ஆஜானு பாகவா ஒருத்தன் படம் வரைஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா பின்னால எவனா தோண்டி பார்க்கும்போது நம்ம ராஜா பயங்கர பாடி பில்ட் பண்ணியிருந்தாரு, 6 பேக் வச்சிருந்தாருன்னு சொல்லணும்ல. அப்ப பண்டைய இந்திய வரலாறு என்றாலே அதை வேதங்களில், இதிகாசங்களில் தொடங்குவது அனைவருக்கும் ஒரு பழக்கமாகவே இருந்து வந்தது. அது ஒரு கெட்ட பழக்கம் என்பதை உணராதது போல் இன்றும் கூட பலர் பேசி வருகிறார்கள். இந்த 2023 முடிகிறதே இதை ஹரப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கட்டுரை எழுதி அது பத்திரிகைலாம் வந்திருக்கு. நான் காட்டுறப்பேன். 1924 சிந்துவெளி பண்பாடு பற்றிய அறிவிப்பால் அந்த பழைய நம்பிக்கை கேள்விக்குரியதாகி 100 ஆண்டுகள் ஆகப் போகிறது. ஆனாலும் ஐஐடி கரக்பூர் வரலாற்று காலண்டர் வெளியிடுகிறது. அவங்களாம் சொன்னாங்க, நான் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட், நான் ஒரு தமிழ் மாணவன், இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியத்தை தவிர நான் வேறு எதையும் படித்ததே இல்லை. வேறு எதையும் நான் படித்ததே இல்லை. அதிலும் குறிப்பாக நான் ஐஏஎஸ் வெளிநாடுகளில் சென்று என்னுடைய துறை சார்ந்த படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் வந்தபோதும் கூட அப்படி ஒரு படிப்பை நான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லயோ அல்லது பெர்க்லி யூனிவர்சிட்டியிலோ அல்லது சிகாகோ யூனிவர்சிட்டியிலே வாங்கிட்டா என்னுடைய பெருமையை நான் அதை போட்டுக்கிறேன்னு பயந்துட்டு நான் ஒரு தமிழ் மாணவன் என்ற அடையாளம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இன்று வரை நான் ஒரிசாவில் இந்தியா முழுவதும் ஒரு 30 மாநில தேர்தல்களையும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களையும் நடத்தி இந்தியாவில் ஒரு 16-17 மாவட்டங்களை தவிர வேறு எல்லா மாவட்டங்களிலும் கால் வைத்து உலகின் 45 நாடுகளுக்கு பயணம் செய்து தமிழ் நெடுஞ்சாலையில் திருப்பி திருப்பி வந்தாலும் எனது அடையாளம் நான் ஒரு தமிழ் மாணவன் என்பது மட்டுமே. ஏனென்றால் அது எனது பண்பாட்டு அரசியல். நான் சொல்ல விரும்புகிற ஒரு பாடம், நான் முறியடிக்க விரும்புகிற ஒரு கருத்தியல், முன்னிறுத்த விரும்புகிற ஒரு கருத்தியல். தரவுகளால் வரலாற்று கட்டமைக்காவிட்டால் நம்ம ஏன் வரலாறை காப்பாற்றணும்? இன்னும் உங்களுக்கு சொல்றேன், நான் எடுத்தனே ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் நெகட்டிவ். நீங்க வரலாறை காப்பு இயக்கம் அப்படின்னா நம்ம வரலாறுக்கு பயங்கரமான ஆபத்து வந்திருக்குன்னு இல்ல. நாம் முன்பு எப்போது இருந்ததை விட நான் வரலாறு காக்கப்படும் என்பதில் அதிக நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏனென்றால் நாம் இப்போது தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வதந்தியை எப்படி தொழில்நுட்பத்தால் பரப்ப முடியுமோ அந்த அளவிற்கு நாம் விழிப்புணர்வு இருந்தால் உண்மையையும் பரப்ப முடியும். இல்லைன்னா என்னை நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஓடி 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 இந்த புத்தகத்தில் ஆங்கிலத்தில் எழுதுவதற்காக 70 முறை புவனேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்து 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 வார விடுமுறைகளில் எழுதியிருக்கிறேன். இதை தமிழில் மொழிபெயர்ப்பது இந்த தொழில்நுட்பம் வந்துவிட்டால் ஜூம் டெக்னாலஜியை வச்சு ஒரிசாவில் உட்கார்ந்துட்டு இங்கே டைப் பண்ணி சென்னையில டைப் பண்ணி இந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்திருக்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் இறங்கி போகும்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு அல்லது இளைஞர், ஒரு மாணவர் திடீர்னு ஓடி வந்து சார் 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 சொல்லிட்டு அப்படி ஒரு செல்ஃபி எடுக்கும் போதே சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே இருக்கும், இதை விட வேற என்னடா வேணும் அப்படின்னு. சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படிங்கிறது இன்னைக்கு வீடு 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 வீடா. இந்த புத்தகம் வந்ததுக்கு பின்னால முகநூல்ல ஒரு பெண் பதிவிடுறாங்க, இந்த நூலை எங்கள் தலையில் கொண்டு சென்று எங்களது தலைமுறைக்கு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிறந்த நாள்ல ஒரு பதிவு போடுறாங்க. அந்த அம்மா புக்ல தலையில புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை தலையில் வைத்து ஒரு படம் எடுத்து அதை முகநூலில் போடுகிற இளம் பெண்களும் ஹவுஸ் ஒய்ஃப்
படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் வரலாறு எப்படி அழியும்? ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நினைவுறுத்துகிறோம். ஏனென்றால் வரலாறு என்பது முக்கியமானது. ஹிஸ்டரி என்னுடைய ஐஏஎஸ்ல ஒரு சப்ஜெக்ட், தமிழ்ல இன்னொரு சப்ஜெக்ட் ஹிஸ்டரி தான் இருந்தேன். வரலாறு என்பது முக்கியமானது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். வரலாறு என்பது தவிர்க்க முடியாதது. இட் இஸ் இன்எவிட்டபிள். நாம் நினைத்தாலும் தப்பிக்க முடியாது. யூ cannot escape from history. It is inescapable. காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல, கடந்த காலம்தான். கடந்த காலத்தை ஏன் காப்பாற்ற வேண்டும்? இந்த காலண்டரை இப்ப ஒரு காலண்டர் கொடுத்தாங்க கும்பகோணத்துல இருந்து வந்து. இது என்ன ஒரு கருத்தியல்னா, ஒரு தேசியத்தினுடைய ஒரு நாட்டினுடைய வரலாறு, ஒட்டுமொத்த வரலாறு என்பது வட்டார வரலாறுகளின் லோக்கல் ஹிஸ்டரியினுடைய கூட்டுத்தொகையா தான் இருக்கணும். தி லோக்கல் ஹிஸ்டரி should be the building block for a national history. அதில் விழிப்பு நிலை மனிதர்களுடைய மக்கள் வரலாறு இருக்கணும். தி பீப்புள் ஃப்ரம் தி fringes, தி வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ், அவருடைய வரலாறு பேசப்பட வேண்டும். சபால்டன் ஹிஸ்டரி. இந்த சபால்டன் ஹிஸ்டரி, மார்ஜினல் பீப்புள் இன் மார்ஜின், எல்லாருடைய வரலாறு வட்டார, அதுல முனியாண்டி, ஐயனாரு, மாரியம்மா எல்லாம் வரணும். அந்த வரலாறுடைய மொத்தத்தில் தான் நீங்கள் ஒரு நாட்டினுடைய வரலாறை புரிந்து கொள்ள முடியும். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து நாட்டுடைய வரலாறு அதை மேல நம்மளுக்கு திணிச்சீங்கன்னா இட் இஸ் நாட் தி ரிவர்ஸ். இப்ப ஐஐடி கரக்பூர் அப்படின்னு ஒரு நிறுவனம், நான் சொல்கிறேன், அவன் ஒரு சாதாரண பள்ளியில் படித்து, ஒரு சாதாரண கல்லூரியில் படித்து, யாரும் படிப்பதற்கு பயப்படுகிற தமிழ் இலக்கியத்தை படித்து, வேறு எந்த தேர்வையுமே என் வாழ்க்கையில் எழுதாமல் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு தேர்வுக்காக விண்ணப்பித்து, ஒரே முறை எழுதி, ஒரே ஒரு முறை நேர்காணலுக்கு டெல்லிக்கு முதலாக சென்று ஐஏஎஸ் வாங்கி, எத்தனையோ பேர் சொல்லி பத்திரிகையில் தமிழ் மாணவர் நீங்க ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, அதனால இங்க போகும்போது முதல்வரை பார்த்து விட்டு செல்லுங்கள், மீதி எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், கட்டாயம் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் கூட அவரை பார்க்காமல் மசூரிக்கு சென்று, ஏனென்றால் நான் தமிழ் படித்தவன் என்பதை எந்த வகையிலும் ஒரு சலுகையாக பயன்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் ஐ எம் செகண்ட் டு நன், நான் யாருக்கும் சளைத்தவன் இல்லை என்பதில் உறுதியாக இருந்ததால், இந்தியாவில தானே போஸ்டிங் போட போறாங்க, சைனாவில போட போறாங்க, பாகிஸ்தான்ல போட போறாங்க, இந்தியாவில் எங்கிருந்தாலும் நான் வேலை பார்ப்பேன் என்று அங்க போய் ஒரிசாவுக்கு போய், அந்த ஒரிசா மாநிலத்தினுடைய பண்பாட்டு செயலாளராக கூட 4 ஆண்டுகள் இருந்து, நிதித்துறை செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றி மொத்தம் 8 பட்ஜெட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ஐஐடி என்றால் பயப்படுகிறேன், கூச்சப்படுகிறேன். இப்ப ஐஐடில இருந்து எனக்கு ஒரு விருது கொடுக்கிறேன்னு சொன்னா வேண்டவே வேண்டாம் விரட்டி விட்டுருவேன். ஏனென்றால் இந்த நாட்டில் இப்போது அறிவியல் தொழில்நுட்ப கழகங்களில் அறிவியல் சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் குறைந்து அவர்கள் வரலாற்றில் மூக்கை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இட் இஸ் நன் ஆஃப் த பிசினஸ். உலகனுடைய பட்டியலை நீங்க கூகுள்ல பாருங்க, உலக நாடுகளின் பட்டியலில் தலை சிறந்த உயர்நிலை கல்லூரிகள், அதாவது பல்கலைக்கழகங்கள், இந்த நிறுவனங்களை பாருங்க. கடந்த 8 ஆண்டுகளாக முதல் 150 பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட இல்லை. ஐஐடி, ஐஐஎம் எல்லாம் சேர்ந்து ஒரு நிறுவனம் கூட இல்லை. 8 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு 10-15 நாளைக்கு மேல தான் ரிசல்ட் வந்தது. ஐஐடி பாம்பே 149 வந்திருக்கு. அதுக்கு முன்னால ஐஐடி கான்பூர் 189, 197, 150 கடந்த 8 வருஷமா யாருமே இல்லை. இந்த இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிறுவனங்களில் உலகத்தினுடைய 150 நிறுவனங்களோட ஒன்றாக வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியது அறிவியலை வளர்ப்பதை பற்றித்தான். இந்த நாட்டினுடைய வரலாறு யாரு பாருங்க, இந்தியா ஆஃப் தி ஏஜஸ், இந்தியா சேக்ரெட் ஸ்பேஸ். இதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலண்டரை 2022 வந்தது. 2022 ஒரு கன்றாவியான காலண்டர் வரவும், அந்த காலண்டர் அரசியலை பத்தி பேசிட்டு நாங்க ஒரு காலண்டர் கொண்டு வந்தோம். எங்களுக்கு அரசு உதவியோ நாங்க ஒரு பட்ஜெட் நிதியோ இல்ல, இதுக்கு மறுவினை எதிர்வினையாக நாங்கள் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் காலண்டர் கொண்டு வந்தோம். இப்போது 24 இந்த காலண்டர் வாட்ஸ்அப் முகநூல் உலகம் ஃபுல்லா சுத்திருச்சு. உலகம் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கு பின்னால 3 நாளைக்கு முன்னால டிசம்பர் 30 இந்தியா ஆஃப் ஏஜஸ் காலண்டர் நாட் அவர் சேஸ் ஐஐடி கரக்பூர் ஒரு சின்ன அறிக்கை, ஒரு காலண்டர் போயிட்டு இருக்கு. அந்த காலண்டர் அவங்க எல்லாருடைய பேரும் போட்டிருக்கு. டைரக்டர்ல இருந்து இயக்குனர்ல இருந்து யார் உதவி பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
அப்படிலாம் போட்டு கடைசியில் இதெல்லாம் உலகம் ஃபுல்லா சுத்தினதுனால இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. யாரும் அவங்க இங்க வேலை பார்க்குறவங்க சொந்த முயற்சியில இண்டிபெண்டா பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. ஆனால் டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். ஏற்கனவே நீங்கள் காயப்படுத்தி விட்டீர்கள். ஆனால் வரலாறு இதனால் மாற்றப்படுமா அப்படிங்கிறது தனியாக வருவோம், பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து வயர் அப்படிங்கிறதுல நேற்று ஒரு கட்டுரை, ஹவு எ கேலண்டர், நான் நேற்று ஃபிளைட்ல வரும்போது இதெல்லாம் தொகுத்துட்டு வந்தேன். ஹவு எ கேலண்டர் எக்ஸ்போஸ் தி ஃபாலிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் an IIT. ஒரு இந்திய அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தினுடைய தகுதி எவ்வாறு குறைந்திருக்கிறது என்பதை ஒரு காலண்டர் நிறுவுகிறது அப்படின்னு வயர்ல சிபி ராஜேந்திரன் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார். சொந்த காசை சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் ஒரு காலண்டர் போட்டு அவ்வளவு அசிங்கமாக்கிட்டீங்க. அதுக்கு முன்னால டிசம்பர் கடைசி நாள் 31ஆம் தேதி நிம்மதியா தூங்கலாம் காலையில அப்படின்னு சொல்லிட்டு நான் 12 மணிக்கு வாழ்த்து சொல்லலாம், இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லலாம். நான் முழிச்சுட்டு இதுல முகநூல் அது நோண்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என் கண்ணில் இது படுது நைட்டு 11:30 மணிக்கு. அதுக்கு பின்னால நான் 1 மணிக்கு 1:30 வரைக்கும் தூக்கமே வரல. நான் பாட்டுக்கு என்னுடைய பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கேன். நாட் ஹரப்பன் சிவிலைசேஷன் பட் வேதிக் சரஸ்வதி சிவிலைசேஷன். இதை யார் எழுதுறாருன்னா ஒரு வெளிநாட்டு அறிஞரை கோட் பண்ணி இதுல இப்படி ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை வருது. ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லக்கூடாதான், அதை வேதிக் சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லு. இதுதான் 1924 ஜான் மார்சல் சொல்லி அதை ஒரே 3 மாசத்துக்குள்ள சுமித்குமார் சட்டர்ஜி ஒரு திராவிட நாகரிகம் சொல்லி அதுக்கு பின்னால 1925 இருந்தே நிறைய பேர் இது ஒரு வேத நாகரிகம் சொல்லி பேச ஆரம்பிச்சு 100 ஆண்டுகளுக்கு பின்னாலையும் இவ்வளவு ஆதாரங்களையும் வைத்ததற்கு பின்னால் கரெக்டா பாருங்க தேதிய, டிசம்பர் 31ஆம் தேதி. அரட்டியா இருக்குல்ல குமார், பயமா இருக்குல்ல குமார் மறந்ததல்ல. ஏன்னா 2024 பிறக்க போகிறது என்பது அச்சப்படுகிறீர்கள். அந்த அச்சத்தின் காரணமாக அந்த ஆண்டு முடியும் போது இப்படி ஒரு கட்டுரையை கொண்டு வர பார்க்கிறீர்கள். ஆனால் இதனால் வரலாறு மாறிவிடப் போவதில்லை என்பதுதான் ஆறுதல். இதுக்கு முன்னால இது ஒரு புது கதையா இல்ல. 2000 ஆண்டு 24 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு நாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது ஒரு ஆரிய பண்பாடு, இது ஒரு வேத பண்பாடுன்னா குதிரை இல்லாத வேதமையா, குதிரை இல்லாத ஆரியரா, நீ வர்ற போதே குதிரையோட தானே வந்த, இங்க எங்க குதிரை இருக்கு அப்படின்னு நம்ம ஆளுங்களை கேட்க ஆரம்பிச்சோம். அங்க காளமாடு இருக்கு, கம்பீரமான காளமாடு இருக்கு, எரும மாடு இருக்கு. சிந்து வெளியில இருந்தவங்க சுமேரியாவுக்கு எருமையை ஏற்றுமதி பண்றாங்க. எருமைய சுமேரியாவுக்கு ஏற்றுமதி, எருமையை பழக்கின நாடு இது சிந்துவெளி. அவ்வளவு பெரிய ஒரு நாகரிகம், எல்லா விலங்குகள் இருக்கு, ரைனோசரஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, காண்டாமிருகம் இருக்கு, புலி இருக்கு, ஆனா சிங்கம் இல்ல, குதிரை இல்ல. காட்டு கழுதை இருக்கு, காட்டு கழுதை இருக்கு, ஆனா குதிரை இல்லையே அப்படின்னு திருப்பி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. குதிரை இல்ல குதிரை இல்ல குதிரை இல்லைங்கவும் ஒருத்தர் என்ன பண்ணார், அப்பதான் போட்டோஷாப்னு ஒரு டெக்னிக் வந்துருச்சு. அந்த போட்டோஷாப்ல போய் ஒரு அறிஞர் என்ன பண்ணாரு, அந்த கழுதை ஒயில்டு ஆசை இருக்குல்ல, குஜராத் பகுதியில ஒரு காட்டு கழுதை இருக்கு, இந்த கலிமுக பகுதியில. அந்த கழுதை பத்தி ஒரு இதையும் அந்த மாட்டோடைய இது பின்பக்கம் அது வாளுகள்லாம் மொத்தமா ஒரு மாதிரி ஒட்ட வச்சு இது ஒரு குதிரை அப்படின்ட்டார். குதிரைன்னா நிறைய உலக அறிஞர்கள்லாம் அவரை கிழிச்சு கேப்பே நட்டார். மைக்கேல் விட்சல், அப்புறம் நிறைய அவுட்லுக்ல கட்டுற வந்துச்சு, ஃப்ரண்ட் லைன்ல வந்துச்சு, அசிங்கப்பட்டாண்டா ஆட்டோக்காரங்கிற மாதிரி அவர் அசிங்கப்பட்டார். சரி, வரலாறு ஏன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் படிக்கும் போது ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம அசோகர் வரலாறு, மௌரியர் வரலாறு அப்படிம்போம். அசோகர் மரத்தை நட்டார், சாவடியை நட்டார், அது பண்ணார், புத்த மதத்தை பரப்பினார், பொண்ணையும் மகனையும் இலங்கைக்கு அனுப்பினார், எல்லாம் படிக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் அசோகர்னு ஒரு ஆளு இந்த நாட்டில் வாழ்ந்தாரே, அப்படி ஒரு மன்னர் இருந்தாருன்னே யாருக்கும் தெரியாது. எந்த வரலாற்று புத்தகத்திலேயோ எந்த சமஸ்கிருத நூல்லையோ இந்தியாவில் எழுதப்பட்ட எந்த ஆவணங்களிலும் இந்த அசோகன், இன்னைக்கு அசோகன் கேபிட்டல், அந்த நம்மளுடைய இந்தியாவுடைய சின்னத்திலேயே அந்த ஸ்தூபில் இருக்கக்கூடிய அந்த சின்னம் இருக்கு. அசோகர் இல்லாம நீ இந்தியா வரலாறு எழுதுவியா? வெளிநாட்டுக்காரன் எவனை பார்த்தாலும் வெள்ளக்காரனை திட்டுறது எப்ப தேவைப்படுதோ அப்ப காமிச்ச பாத்தீங்களா ஒரு கட்டுரை, ஹரப்பன் சொல்லக்கூடாது, இதெல்லாம் இப்படிதான் சொல்லணும், சரஸ்வதின்னு சொல்லும் போது அந்த ஒரு வெளிநாட்டுக்காரரு. அப்ப சாதகமா எது சொன்னா உள்ளூர்காரனா கூட வெளிநாட்டுக்காரன் சொன்னா சிவப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சிவப்பா இருக்கிறவனை கொண்டு ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறது. இப்ப இந்த வெளிநாட்டுக்காரன் ஏதாவது பண்ணிட்டானா மெக்காலைய திட்டு, மெக்காலைய போட்டு அடி,
மெக்காலையை போட்டு ஒருத்தன் புக் பண்ணானா அந்த ஆளையே ரிசர்ச் பண்ணாலே காலி பண்ணு, மெமோ கொடு. பெரியார் பல்கலைக்கழகம் மெக்காலையை பத்தியும் பெரியாரை பத்தியும் புக் எழுதுனதுக்கு நடவடிக்கை. கடைசியில் அசோகர் பேரே இல்லை. இதை சொன்னாலும் ஜேம்ஸ் பிரின்சப்னு ஒரு வெளிநாட்டுக்காரர் வராம இருந்தா அசோகர்னு ஒரு ஆளு இங்க இருந்தாருங்கிறதே அமைச்சிருப்பான். அப்ப அசோகரே இல்லை, அசோகரே இல்லை. இங்க நம்ம என்ன அப்ப நிறைய பேர் அவர் அங்கெல்லாம் அவ்வளவு எழுதி வச்சவர். தௌலி, ஒரிசாவில் தௌலியில் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. எல்லா இடத்துல இந்தியா ஃபுல்லா எல்லாம் வச்சிருக்காரு. தேவனாம் பிரிய அப்படிங்கிறாங்க. அந்த தேவனாம் பிரியங்கிறவர் இவர் தான் அசோகர். இதுதான் அசோகன் பிராமின்னு சொல்ற காலத்துக்கு இந்த பிரின்சப் கால்டுவெல். பார்த்தா கால்டுவெல்லை திட்டுவாங்க. ஏன் கால்டுவெல்லை திட்டோம்னா கால்டுவெல் தான் அவர் ஒரு ஆப்பு வச்சாரு. திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்று இருப்பதை பிராகுயி மொழியிலிருந்து வடக்கில் இருக்கக்கூடிய மொழிகளை எல்லாம் தொட்டு திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை எல்லி சொன்னாரு. அதுக்கு பின்னால் இதை ஆணித்தரமாக முன்வைத்தது கால்டுவெல். அதனால கால்டுவெல்லை பிடிக்காது, பிரின்சப்பை பிடிக்காது, ஆனால் வேறு சிலரை பிடிக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நான் பீகார் போயிருந்தேன். எங்களுடைய அரசிலிருந்து தலைமைச் செயலர் மற்றவங்க நான் கூப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு தனி விமானத்தில், சிறப்பு விமானத்தில் பீகாருக்கு போயிருந்தோம். நாங்கள் எதுக்காக போயிருந்தோம்னா, நாங்கள் ஒரு நல்ல ஒரிசாவில் பல இது அருங்காட்சியகங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம். இந்த பீகார் அருங்காட்சியகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அப்போ அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அண்மையில் கூட சுந்தர் கூட போயிட்டு வந்தார். பினாமினல் ஒரு அருங்காட்சியகம்னா அப்படித்தான் இருக்கணும். அவ்வளவு அதை கியூரேட்டிங் எப்படி இருக்கோங்கிறது வேற. ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியத்தை எனக்கு சுற்றி காமிச்சார். அந்த இயக்குனர் எல்லாரும் சுற்றி காமிச்சார். நான் சுற்றி பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்டதுனால இந்த கேள்வி அந்த கேள்வி மகதம் இதெல்லாம் கேட்டு மேப்பெல்லாம் பார்த்து கேட்டுறேன். ஒரு சைடு ஹிஸ்ட்ரி சைடுன்னு ஒன்று வந்துச்சு. ஹிஸ்ட்ரி சைடுன்னு வந்தோடனே அங்கே இந்த படம் இருக்கு. இதில் மியூரலில் ஒரு படம். ஒரு பகுதியில் ஒரு பெரிய அரியணை மாதிரி இருக்கு, மௌரியர் அரியணை. நீங்கள் அதில் உட்காந்து செல்ஃபி எடுக்கலாம். நானும் அதில் உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்தேன். என்ன படம்லாம் எடுத்தாங்க. ஒரு அரியணையில் உட்காந்து அங்கே இந்த மியூரலில் நம்ம சாணக்கியா நிற்கிறார். இந்த சைடு இருக்க சாணக்கியா. அவர் ஒரு கழுதை, அதுக்கிட்ட குதிரை மாதிரி ஊட்டல கழுதை மாதிரி இருக்கு. ஒரு சாணக்கிய வாட்சஸை என் சந்திரகுப்த மௌரியா பிளேயிங் கிங். அவர் பிள்ளைங்களாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாராம். அதாவது நீங்க பார்த்தா எனக்கு குதிரை மாதிரி தெரியல, குதிரையா கூட இருந்துட்டு போகுது. இவர் பார்த்துட்டு ஆகா இந்த பையன் ராஜா வேஷம் போட்டு விளையாடுறானே, இவன் தாண்டா சரியான ஆளு, இவனை நான் ட்ரைனிங் பண்ணி இவனை பெரிய ஆளாக்கி விட்டுறேன் அப்படின்னு இந்த சாணக்கியர் கூப்பிட்டு வர்றாரு. அப்ப அவர் மகதா சஃபர்டு டைனரி, அவர் நந்தா டைனாஸ்டியில் இருந்தவன. இவர் ஒரு பெரிய படம் இருக்கு. அந்த அவ்வளவு பெரிய சுவர்ல ஒரு ஆள் நம்ம இந்த படத்துல இருக்கல, கஜினி படத்துல சூர்யா வருவார்ல, அப்படி பயங்கரமா இதெல்லாம் விட்டுருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆள் ஆஜானு பாகுவன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பயங்கரமா இருக்காரு. அதுக்கு கீழே ஒருத்தன் தொப்பலா அதை காலில் அப்படியே மண்டி போட்டுட்டு நிற்கிறான் இருக்கான். நான் உடனே பக்கத்துல கேட்டேன், அவர் யாரு? சாணக்கியரா இருக்காரு. ஆமான். இவர் யாரு? சந்திரகுப்த மௌரியார். அது பக்கத்துல அந்த சந்திரகுப்த மௌரியார் எவ்வளவு சண்டை போடுறார். சண்டை போடுறவனா இவன் சண்டை போடுறது, சண்டை போட்டு கிட்ட போட்டு ஆளுகள் அடிச்சு ரத்த காடு வச்சு இதெல்லாம் சந்திரகுப்த மௌரியார். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு முத அபிஷியலா ஒரு வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணானா சந்திரகுப்த மௌரியர் தான். செல்யூக்கஸ் நிக்கேட்டாரு இவன் போட்ட பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டு போனாரு. நிறைய யானைகள்லாம் கொடுத்து செல்யூக்கஸ் நிக்காட்டாரோடைய பொண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட ஆளை இந்த என்ன இப்படி படம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் சாணக்கியருங்கிறீங்க? சாணக்கியரை பத்தி கேள்வி எங்கேயுமே கிடையாது. இது ஒரு வரலாற்று கேரக்டர் கூட கிடையாது. அர்த்த சாஸ்திரங்க அப்படியே ஊதி 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 பெருக்கி சினிமா பாக்கி இப்ப கடைசியா சீரியல், சாணக்கியா சீரியல். அப்படி போட்டு அந்த கேரக்டர் அப்படியே ஊதி 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 பெருக்கி எப்படி நம்ம அவர் என்ன ஒரு ராமானந்த் அவர் ஒருத்தர் இருப்பாரு, ராமாயணம் மகாபாரதம் சீரியல்லாம் எடுத்தார்ல பாருங்க, ராமானந்த சாகர். அவர் தான் கம்பராமாயணத்துக்கு மேல ஒரு டீல் கொண்டு வருது. அப்ப போக போக டெக்னாலஜி வளர வளர அந்த சண்டையவே வெவ்வேறு மாதிரி மாத்துவாங்க. ராக்கெட் விடுவாங்க, மிசைல் போகும், மிசைல் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். அந்த மாதிரிலாம் அப்புறம் இன்டர்நெட் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்பயே இன்டர்நெட் இருந்துச்சுடான்னு சொல்லுவாங்க ஒருத்தன். அப்பயே நாங்க பிளேன்லாம் வச்சிருந்தோம் ஒருத்தன். இந்த மாதிரி வர 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 27 வகையான போர் விமானங்கள் ராவணன் எழுதியிருக்கான். சமீபத்தில் கிரிக்கெட் போட்டி முடிஞ்சோடனே கிரிக்கெட் நடந்ததுல அதுல ஆஸ்திரேலியா தோத்து போனோன்னே அதை ஒருத்தன் போட்டா பவனம் அந்த அஸ்திரங்களை இது வச்சிருந்தனால ஆஸ்திரேலியா ஆயிடுச்சுன்னு. ஆஸ்திரேலியா ஜெயிக்கவும் அந்த ஆஸ்திரேலியாவில் போய் அஸ்திரத்தை கோர்த்து விட்டான். அது வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஃபுல்லா வரலாறு எல்லாம் வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் போய் அவனுடைய இஷ்டத்துக்கே கிரியேட் பண்றான். ஆனா அது ஒரு வகைக்கு நல்லதான். நம்ம ஆளுங்க மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க, அது மாதிரிதான். ஆக இந்த சாணக்கியரை தூக்கி வச்சு நான் உடனே கேட்டேன், ஏயா இவ்வளவு பெரிய
சந்திரகுப்த மௌரியர் இருக்காரு, நீங்க ஏதாவது கொண்டாடுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சந்திரகுப்த மௌரியரை கொண்டாடுற மாதிரி தெரியல. உடனே அந்த ஆபீசர் சொன்னாரு, இவர்கிட்ட அவர்கிட்ட தான் இப்போ 3 நாள் முந்தா நாள் தான் இதெல்லாம் வாங்கினேன், படம் தெளிவா இல்லைன்னு முந்தா நாள் தான் அவருக்கு ஃபோன் போட்டு இது எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னேன். அது ஹிந்தி எனக்கு படிக்க தெரியாது, அது தெரியாதனால அதில் வந்து அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டு விட்டார். இதை நான் வாங்கினேன், முந்தா நாள் தான் எனக்கு கிடைச்சிச்சு. உடனே சந்திரகுப்த மௌரியரை நீங்க கொண்டாடுறீங்களா யான்னு கேட்டேன். உடனே அவர் சொல்றாரு, நாங்கள் சந்திரகுப்த மௌரியர் கொண்டாடுறோம் சார், இப்பதான் இந்த கவர்மெண்ட் வந்ததுனால லாஸ்ட் 5-6 இயர்ஸா சந்திரகுப்த மௌரியர் ஜெயந்தின்னு ஒன்று கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து சொன்னாரு, அந்த ஃபங்க்ஷன் சார் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த எம்எல்ஏ மந்திரிங்க மட்டும்தான் சார் போவாங்க, மற்ற மந்திரிங்க எல்லாம் போக மாட்டாங்க சார். ஏன்னா இந்த சந்திரகுப்த மௌரியர் ஒரு தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவர், அவர் மூடப்பட்டார். ஏற்கனவே நீங்க போய் படிச்சீங்கன்னா தெரியும், அவர் மூரா என்ற அவருடைய அம்மாவனுடைய பேர்ல இருந்து மூரியாங்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எவன் ஜெயிச்சானோ அவனுடைய ஒரு கேவலமான ஒரு பேக்ரவுண்டு, இவன் எதுக்கு எவ்வளவு நினைக்க, நம்ம அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அப்படியே அவரை கற்பிதம் பண்ணி அவர் ஜெயிச்சு வந்ததுக்கே மூளையா இருந்தவர் ஒருத்தர், அவர் மூலம் பெரிய மூளை, அவன் சண்டை போட அப்படின்னா கிரியேட். நீங்க ஒருத்தர் ஜெயிச்சானா உண்மை ஜெயிச்சவனை பாராட்டணும், ஜெயிச்சவனுக்கு பக்கத்துல இன்னொரு கேரக்டர் கிரியேட் பண்ணி இவர் சொல்லிதான் எல்லாம் ஜெயிச்சாரு, இவர் சொல்லிதான் எல்லாம் ஜெயிச்சாரு. கஷ்டப்படும் போதெல்லாம் நான் இப்போ ஒரு புக்கு படிச்சிருந்தேன், ஒரு வரும்போது ஃபிளைட்ல வரும்போது ஒரு அணிந்துரை எழுதியிருந்தேன், புலப்பெயர்வுகளை பற்றி ஒரு புக்கு. 16ஆம் நூற்றாண்டுல 12ஆம் நூற்றாண்டுல கோயில்ல அடிமை முறை இருந்திருக்கு தமிழ்நாட்டில். 16ஆம் நூற்றாண்டுல பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் உலகம் ஃபுல்லா கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஒப்பந்த கூலியும் அடிமை முறையில அடிமை வணிகம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அங்க போகும்போது அடிமைகளா போனப்ப அவங்களோட சேர்ந்து போன சாமி யாரு? பிரசன்ன வெங்கடாஜலபதியா, ரங்கநாதரா, முனியாண்டி, மாரியம்மா, காளியம்மா, அங்காள பரமேஸ்வரி, இப்படியா தான். ஏன்னா போன ஆள் அப்படி ஆளு. இப்ப ஐடி ரெவல்யூஷன் வந்து அங்க போய் சான் பிரான்சிஸ்கோ அங்க இருந்து போய் ஆள்லாம் பயங்கர செட்டில் ஆனவன இங்க இருந்து கொண்டு போர்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு பெரிய கோயிலை கட்டி அங்க இருந்து போய் ஒரு ஆலையை உட்கார வைக்கிறான். ஆக வரலாறு என்பது மக்களின் வரலாறு, மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு. இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். வரலாறுனா வரலாறு என்ன தெரியுமா தமிழ்ல? வரல் ஆறு. அதனால அப்படி நினைச்சுதான் வச்சாங்கன்னா எனக்கு தெரியும். வரலாறுங்கிற வார்த்தை யோசிச்சு பாருங்க, அதுல ஒரு 2 எலிமெண்ட் இருக்கு. ஆறுனா வழி, ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல். ஆறு அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும், அரியப்படை கடந்த நரஞ்சன் அவன் சொல்லுகிற வழிப்படி நெறிப்படி. ஆறு என்றால் நெறி, ஆறு என்றால் வழி. வரலாறு என்பது வந்த வழி, வரலாறு என்பது வந்த வழி. பயணங்களின் கூட்டுத்தொகை தான் மனிதர்களின் வரலாறு. நான் இந்த வரலாற்றுக்கான ஆபத்து ஒரே ஒரு முனையில் இருந்து வருவதாக நான் நினைக்கவில்லை. வரலாற்றுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னா அந்த வரலாற்றை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அது நீங்கள் எதிரியாக சித்தரிக்கிற ஒரு ஒற்றை முனை பற்றியது அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற வட்டத்தை பற்றியதும். வரலாற்றுக்கான உண்மையான தரவுகளுக்கான விரோதிகள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்காங்க, உங்கள் அருகிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்தும் நீங்கள் வரலாற்றை காப்பாற்ற வேண்டும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், தரவு சார்ந்து இயங்கணும். You have to be evidence based. இந்த புத்தகம் நான் பேசும்போது கொஞ்சம் முன்ன முன்ன குண்டக்க முண்டக்க பேசுறேன் பேசும்போது மைக்ல, ஆனா எழுதும் போது I can defend. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு பேராவையும் I can defend. பொது வழியில் எந்த இடத்தில் பல்கலைக்கழகத்தில் இதில் நான் டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு பேராவுக்கு நான் எழுதல. இவ்வளவு எழுதிட்டு இதுதான் கண்டுபிடிப்பு, இதுதான் முடிஞ்ச முடிவு நான் சொல்லவே இல்லை. ரிசர்ச் இஸ் an evolving. வரலாறு என்பது உரை பனி அல்ல, ஓடும் நதி. வரலாறு என்பது உறைந்த பனி அல்ல, ஓடும் நதி. இஸ் எவால்விங், இஸ் எவர் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீம்ல போய் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து இன்னொரு புதிய எவிடன்ஸ் வரலாம், அது புதுப்பிக்கப்படலாம். இன்னைக்கு தேதி வரைக்கும் இது நிலவரம். எங்களுடைய ஆசிரியர் ஐராவத மகாதேவன் கூட சொல்றாரு, ஏன் திராவிட கருதுகோள்னு சொல்றீங்க, திராவிடமே சொல்லுங்க. ஏனென்றால் அந்த எழுத்துக்களை வாசிக்கும் வரை, சிந்துவெளி பொறிப்புகளை ஒரு இருமொழி பொறிப்புகளின் துணையோடு வாசித்து ஒருவன் உலகத்திற்கு அறிவிக்கும் வரை 99.9% அப்படி ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணி இதுதான் என்ற சூழலை பண்பாட்டு தரவுகள், பன்முக தரவுகள், மரபணு தரவுகள், தொல்லியல் தரவுகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு உருவாக்கி அந்த இடத்துல வந்து நிறுத்திடணும். அதுக்கு பின்னால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இயக்கத்தை சார்ந்தவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், தேர்தல் அவங்க எல்லாம் பொதுமக்கள் எடுத்துட்டு போகணும். என்னை போன்ற ஆய்வாளர்கள் வந்து இதுதான் முடிஞ்ச முடிவு அப்படின்னு சொன்னா ஐ டேக் எ சைட். நோ
ரிசர்ச்சர் who worth his salt. ஒரு தகுதி உள்ள எந்த ஆய்வாளனும் இதுதான் கண்டுபிடிச்சிட்டேன். அறிவியலே கண்டுபிடிப்பு கிடையாது. நியூட்டன் விதி கொஸ்டின் ஆக்கப்படுகிறது, எயின்ஸ்டீன் விதி கொஸ்டின் ஆக்கப்படுகிறது. கணக்கே கொஸ்டின் ஆக்கும் போது, அறிவியல் கொஸ்டின் ஆக்கும் போது, அதுக்காக எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த புத்தகத்தை நான் எழுத ஆரம்பிச்ச காலத்துல சிந்துவெளி பண்பெட்டின் திராவிடம் அடித்தளம் எழுதுனதுக்கு பின்னால கூட என்னை வந்து திடல்ல இருந்து ஒரு 2-3 தடவை கூப்பிட்டு நான் ஒரு பேராசிரியர், ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமின்னு ஒருத்தர் என்கிட்ட தொடர்பில் இருந்தார். நான் வந்து நம்ம போய் பேசுறது பிடிக்குமோ பிடிக்காதோ, ஏன் வந்து நான் பிடிக்குமோ பிடிக்காதோ நான் அப்ப நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, நான் படிச்ச சூழல் வளர்ந்த சூழலுமே வந்து நானும் வந்து ஒரு லெமூரியா கண்டம்னு ஒன்று இருந்துச்சு. அது இமயமலையெல்லாம் தண்ணிக்கு கீழே இருந்துச்சு. அப்போ வந்து இமயமலை வந்து தண்ணியிலேருந்து வெளியில வந்துச்சு. அப்போ எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அப்போ வந்து நம்ம அதை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வளர்த்தாங்க. அப்படிதான் நான் வளர்ந்தேன். மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடந்தபோது தமிழக அரசின் சார்பாக குமரி கண்டம்னு ஒரு திரைப்படமே எடுத்தாங்க. நீலகண்டன், சங்கர் இவங்கெல்லாம் பண்ணாங்க. அது அந்த படம் எங்கள்கிட்ட இருக்கு. அதில் ஓப்பனிங் சீன்லேயே வந்து பாண்டிய மன்னர் உட்காந்துருப்பாரு, அவர் அவையெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த நளினின்னு ஒரு நடிகை இருக்காங்களா, அவங்க எல்லாம் குரூப்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்து சொல்லுவாரு, மன்னா மன்னா கடற்கோள் வந்து கொண்டிருக்கிறதுன்னு. அவர் புலவர்களே உங்களுடைய ஏற்றுச்சுவடி எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடுவாங்க. கடற்கோள் அப்படிலாம் வர்றது கிடையாது. ஒரு கண்டனே மூழ்கும்படி ஒரு நடந்ததென்றால் அது ஒரு சுனாமியா இருந்திருக்கலாம், ஒரு நம்ம பார்த்தது மாதிரி ஆழி பேரலையா இருந்திருக்கலாம், அல்லது வந்து இப்ப பார்த்தோமே வெள்ளம் வந்துச்சு பாருங்களா, அப்படி வந்து ஒரு ஏரியாவை காலி பண்ணிட்டு போயிருக்கலாம். குமரி கோடு என்பது ஒரு மலை, திருச்செங்கோடு மாதிரி. பகுருளி ஆறு என்பது ஒரு ஆறு. லெமூரியா கண்டம் என்ற தியரி இப்ப யாரும் ஒத்துக்கிறது இல்ல. அது வந்து ஒரு ஜெர்மன் அறிஞர் ஸ்லேட்டர் இவங்கெல்லாம் சொன்னதுக்கு பின்னால இப்ப வந்து டெக்டானிக் ஷிப்ஸ், நீங்க புவியியல் சார்ந்து பேசுபவர்கள் ஒரு கண்டமே மூழ்கி போச்சு அப்படின்னு 2 தியரி இருக்கு. ஒன்னு லெமூரியா, இன்னொன்னு அட்லாண்டிஸ் அப்படின்னு. தென்னமெரிக்கா அட்லாண்டிஸ் ஒரு தியரி இருக்கு. அப்ப வந்து இவ்வளவு பெரிய நிலைமையை மூழ்கி போச்சு அப்படின்னா சங்க இலக்கியத்துல கலித்தொகையில சொல்றான், மலித்திரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலி அப்படின்னு. சங்க தெளிவா மலித்திரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலி. இந்த பாண்டியனுடைய பகுதியை வந்து கடல் ஊர்ந்து வந்து அவனுடைய ஏரியாவில் கொஞ்சம் எடுத்துக்கிச்சு, மண்கடல் வவ்வலி. அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு, நஷ்டஈடு பண்றது மாதிரி இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்றான்னா, சேரர் சோழர் ஆகிய மீதி இருக்கக்கூடிய 2 அரசருடைய பகுதியில் போரிட்டு அவர்களிடமிருந்து சில பகுதிகளை கைப்பற்றி தான் கடலிடம் இழந்த பகுதியை அவன் நஷ்டஈடு பண்ணிக்கிட்டான்னு சங்க இலக்கியம் எழுது. அப்ப ஒரு கண்டமே மூழ்கி போறது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அந்த கண்டத்துல மூழ்கும் போது அதை எப்படி வந்து பாண்டியனுடைய ஏரியா மட்டும் விட்டுட்டு சேரன் சோழன் ஏரியாவை எப்படி விட்டுரும்? அது அறிவியலுக்கு உகந்ததா? சோழர்கள்ட்ட ஒரு கதை உண்டு. சோழர்கிட்ட போய் கேளுங்க, உன்னுடைய பழைய ஊர் உறையூர் அப்படின்னு, கோழியூர் அப்படிங்கிற அந்த நகரம் எப்படி அழிஞ்சது? என்னுடைய பழைய நகரம் அழிஞ்சது மண் மாறி பெய்ததால். மண் மாறினா சாண்ட் டஸ்ட், சாண்ட் ஸ்டார்ம். எங்கேயாவது தமிழ்நாட்டில் வந்து மண் வந்து பாலைவனத்துல மாதிரி மணலை அள்ளி கொண்டு ஒரு டவுனை கூட்டி அதனால தலைநகரம் காணா போன்னு நடக்கிற சாத்தியம் இருக்கா? அதை நான் ஜெய்சால்மர்ல பார்த்திருக்கேன் அந்த சாத்தியத்தை. தாழ்பாலைவனங்களில் சேரர்கள் அவருடைய நகரம் சிற்றரகம், பேரரகம், பாலி இந்த மாதிரி நகரத்தை இழந்த கதை அவர்களிடம் இருக்கிறது. அது ஒரு பெண் தெய்வத்தினுடைய அல்லது பெண்ணுடைய சாபத்தினால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக சேர சோழ பாண்டியர் என்ற தமிழ் மக்களுடைய, தமிழ் மன்னருடைய கூட்டு உணர்வில், கூட்டு பிரஜையில், கூட்டு நினைவில் நாம் இழந்த நிலங்களை பற்றி ஒரு நினைவு இருக்கு. அதை அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை எங்க இழந்தோம், எங்கிருந்து வந்தோம் தேடுறதுல தவறே கிடையாது. அதனால் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற பெருமையை விட்டுவிட்டு இல்லாத பெருமையை, நிறுவ முடியாத பெருமையை பேசி நாம் மற்றவர்களுக்கு இடம் விட்டு விடுவோம். தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்காவிட்டால் கட்டுக்கதைகள் வரலாறு என்ற பெயரில் உங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும். யூ கான்ட் டு எனிதிங் அபௌட் இட். இப்ப இந்த இன்விடேஷன் போட்டாங்க, பார்த்தவனையே வரலாறு ஏன் ஒரு அருமையான ஒரு தலைப்பு. சிந்துவெளியில் அவர் அறிவிச்சது, சிந்துவெளியில் அறிவிச்ச அது. இந்த புத்தகம் நான் வந்து ரொம்ப ரசனையோட எழுதுவேன். ஏன்னா நான் வந்து படிச்சுட்டு ஆசிரியராக போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு, முனைவராக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு, ரிசர்ச் பண்ணாமல் நான் வெளியே ஓடி போயிட்டேன். ஒரு 240 ரூபா சம்பளத்துக்கு பத்திரிகையாளராக போயிட்டேன். பத்திரிகையாளராக இருந்து அங்கேருந்து IAS போயிட்டேன். ஆனால் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன். நான் சொல்லிட்டு தான் போனேன் எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட, ஐ வில் நாட் டூ PhD ரிசர்ச், பட் ஐ வில் ஸ்பெண்ட் மை என்டையர் லைஃப் இன் டூயிங் ரிசர்ச். நீங்கள் சொல்லுங்க, என்ன நிறைய விஷயங்கள் யார் சொல்கிறார்? யாரோ பேசும்போது சொன்னாங்க, IAS ஆஃபீஸர் சொன்னால் கொஞ்சம் கேட்பாங்க அப்படின்னு. அது மட்டும் கிடையாது. நான் அதற்காக 90கள் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் பாரதிராஜா வந்து எனக்கு, நான் சிவில் சர்வீஸ் வர முன்னாடியே எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அப்போ பாக்கியராஜ், மணிவண்ணன் இவங்க தான் இருந்தாங்க. ஒன்று நான் IASல பாஸ் பண்ணேன்னா அங்கே போயிடுவேன்,
இல்லைன்னா உதவி இயக்குனராக வந்து கூப்பிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு நீ பாஸ் ஆகக்கூடாதுன்னு கும்பிட்டு இருக்கேன்னு. எங்க அம்மா சொல்றாங்க நீ பாஸ் ஆகிறதுக்கு உனக்கு மொட்டை போட்டு விட்டுறேன்னு நேர்த்திக்கடை வச்சிருக்காங்க திருப்பதியில். இது 2 பேர், இந்த ஒரு நேர்த்திக்கடன், அந்த சைடு ஒரு வேண்டுதல். இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரே ஒரு தடவை தான் அட்டம், அதுவும் நான் வந்து 3 தடவை எழுதலாம், 4 தடவை எழுதலாம். ஆனால் நான் 2வது அட்டம் எழுத மாட்டேன். நான் ஒரு தடவை எழுதி பார்க்குறேன், வந்தா போயிடுறேன், வராட்டா இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு போறேன். அதுக்கு பின்னாடி அங்கே போனதுக்கு பின்னாலையும் 90களில் வந்து நாடோடி தென்றல் ஒரு படம் வந்தப்போ என்னை நடிக்க சொன்னார். மாட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு பின்னால் ஒரு தமிழ்ச்செல்வன் ஐஏஎஸ்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் சமீபத்தில் இறந்தவர். அந்த கதை வேற மாதிரி இருந்துச்சு. அந்த கதை வந்து என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சி அதெல்லாம் இருந்தது. என்கிட்ட வந்து போட்டோலாம் எடுத்தாரு, நான் வந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டேன். அதுக்கு பின்னால் அந்த கதை அப்படி இப்படி மாறி அது விஜயகாந்த் நடிச்சு தமிழ்ச்செல்வன பேர் வந்து இந்த தமிழ்ச்செல்வன், நான் தமிழ் ஸ்டூடெண்ட் தமிழ்ச்செல்வன் ஐஏஎஸ் வச்சு அந்த படம் வந்துச்சு. அதனுடைய ஷூட்டிங்லாம் நான் போயிருக்கேன், அவர் அந்த அப்பெல்லாம் நிறைய பழகிருக்கேன். ஆக அப்ப நான் பயந்தது என்ன தெரியுமா, நான் இப்படி ஒரு புத்தகத்தை எழுத போறேன், சினிமாவுக்கு பாட்டு எழுத சொல்லுவாங்க, அருமையான கவிஞர், நீ உன் புக்கை பார்த்தோம், சூப்பர் எழுது கவிதை. எங்க நாட்டுக்குறள் வெளியீட்டுல வந்து வைரமுத்து பேசினாரு, கவி பேரரசு வைரத்து. நல்லவேளை இவர்கிட்ட நான் மோடிட்ட சொல்லி இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இவரை ரிட்டையர் பண்ண வேணாம்னு சொல்றேன். அவர் வந்து இங்க சினிமாக்கு பாட்டுறதுனா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும். அவர்கள் எல்லாம் வெகு பெருந்தன்மையோடு பாராட்டினார்கள். ஆனால் எத்தனையோ முறை சொல்லியும் நான் ஒரு பாட்டை எழுத மறுத்து விடுவேன். ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தென்கொரிய நிறுவனத்தில் நான் வாங்கும் ஊதியத்தை விட 20 மடங்கு அதிகமான ஊதியத்தில் எனக்கு ஒரு வேலை வந்தது 2007. ஒரு இந்தியாவுடைய மிக முக்கிய பொறுப்பில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில், ஒரு கொரிய நிறுவனத்தில் பணியாற்றும். அதை வேணாட்டேன். இதையெல்லாம் நான் வேணாம் என்று சொன்னதற்கு இந்த புத்தகத்தை ஒரு முன்னாள் நடிகரோ, ஒரு முன்னாள் பாடலாசிரியரோ, அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில் பெரிய பொறுப்புகள் இருப்பவன் சொன்னால், இதுக்கு வந்து 35 வருஷம் சிவில் சர்வீஸ் வேலை பார்த்து இந்தியா ஃபுல்லா பயணம் பண்ணி இதை முழுக்க படிச்சு அதுக்கு பின்னால எழுதணும். எழுதாட்டினாலும் பரவாயில்ல, எழுதுனா இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிறதாக இருந்து எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதும் போது இதனுடைய முன்னுரை எழுதுறதுக்காக அவர் சொன்னார்ல, அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னார் பாத்தீங்களா, ஜான் மார்சல் வந்து சிம்லாவில் வந்து அந்த ஒரு கட்டடத்துல வந்து ஏஎஸ்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து சிம்லாவில் இருந்துச்சு. அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து எல்லாரையும் வர வச்சு, ஜான் மார்சல் அங்க போகவே இல்லை, ஹரப்பா மோஹன்ஜோதராக்கு. இங்க கொஞ்சம் மெட்டீரியல் நாக்பூர்ல இருந்துச்சு, கொஞ்சம் மெட்டீரியல் லாகூர்ல இருந்துச்சு, கொஞ்சம் மெட்டீரியல் கல்கட்டால இருந்தது பானர்ஜி. அதை வச்சு தான் ஹே ராமன் ஒரு படம் கூட எடுத்தாங்க பாத்தீங்களா. இந்த மெட்டீரியலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய மேஜையில இந்த மாதிரி ஒரு ஹால்ல போட்டு 2 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. அப்ப சொல்றார் ஜான் மார்சல், இது லோக்கல் கல்ச்சர் கிடையாது, இது ஒரு சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷன் அவர் சொன்ன அந்த கட்டடத்துல அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு, அதே சிம்லாவில் ஒரு லைப்ரரியில உட்கார்ந்துட்டு அந்த காத்தை வாங்கிட்டு என்னுடைய முன்னுரை எழுதினேன். இப்படிதான் எழுதுவேன். அந்த அந்த காற்றை சுவாசத்துக்கு கொண்டு முன்னுரை எழுதுனேன். கொற்கை அப்படி பற்றி எழுதுறேன்னா, அந்த வன்னி மரத்தை பற்றி எழுதுறேன்னா, இங்க இருந்து டிராவல் பண்ணி தூத்துக்குடி கலெக்டர் சொல்லி ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே கொற்கையில போய் அந்த வன்னி மரத்துக்கு நிற்பேன். அந்த வன்னி மரத்தை உள்வாங்கி கொண்டு அந்த பகுதியை எழுதுவேன். இது மாதிரி இந்தியா முழுவதும் அலைந்து திரிந்து இந்த தகவல்களை திரட்டி உள்வாங்கி எழுதுது. இப்ப நான் சொன்னா ஒரு மாதிரி சொல்லலாம், ஒரு பாலகிருஷ்ணன் மதுரைக்காரர் தான் இருப்பாரு, ரொம்ப சங்கம் தமிழ் அப்படின்னா கொஞ்சம் பண்ணுவாங்க, கருணானந்தம் பேராசிரியர் அவரை அப்படிதான் பேசுவாரு, இப்படிலாம் சொல்லலாம். ஆனா KN தீட்சித்னு ஒருத்தர் சொன்னா பேரே நல்லாவும் இருக்கு. அவர் வந்து சாதாரணமா கிடையாது. அவர் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகத்தில், எந்த தொல்லியல் ஆய்வுக் கழகத்தால் இவர் கொண்டாடப்படுகிறாரோ, இங்கிருந்து நான் தேர்தல் ஆணையத்தில் இருந்திருக்கேன் 2 முறை, இந்தியாவின் துணை தேர்தல் ஆணையராக இருந்திருக்கிறேன். நாங்க தேர்தல் நேரத்தில் ஒரு ஆளை டிரான்ஸ்பர் பண்ணுவோம். ஒரு ஆள் 3 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தா, கலெக்டர் இருந்தா, அவர் எம்எல்ஏட்டெல்லாம் ரொம்ப புழங்கி இருப்பாரு, அதனால அவர் தேர்தல் நேரத்தில் வேற ஒரு ஆளை புது ஆளை கொண்டு வரணும் மாத்துவோம். ஆனா தொல்லியலை பொறுத்தவரையில ஒரு ஆளு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாதான் அது அவருடைய மெரிட்டு. அப்பதான் அந்த இடத்தை பத்தி புரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்ற தேர்தலை நடத்துறாரு. அதை எடுத்து எவ்வளவோ போராடி, எத்தனையோ முறை நான் டெல்லிக்கு போயிருக்கேன் அதுக்காகவே. நிறுத்தலாமல் அங்க போய் 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு இந்த தமிழ் தொன்மங்களினுடைய தமிழ் வரலாற்றை இந்திய வரலாற்றினுடைய மீட்புக்கு கீழடிய மூலமாக ஒரு தனி மனிதன் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அது அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான். 2 குழந்தைகள், இரட்டை குழந்தைகளை கையில தூக்கிட்டு கவுஹாட்டியில இருந்தார். அங்கிருந்து திருப்பி கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கி இவர் தான் எழுதணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்து இங்க போட்டா, திருப்பி இது முடியறதுக்கு முன்னால வந்து டெல்லிக்கு ஆர்டர். இப்ப போய் திருப்பி வந்து அதுக்கு வந்து இது நிறுத்தி வைக்கும்படியாக ஆர்டர் வாங்கியிருக்காரு. நானும் எத்தனை பேர்கிட்ட பேசினேன். ஆக இது காரணம் வந்து அவர் ப்ரொஃபஷனல். அவர் வந்து ஒரு பெரிய வெறியரோ அல்லது நான்லாம் வந்து நான் பேசினா ஐ எம் a professional. I am willing to defend my ideas.
நான் இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு எவிடன்ஸையும் எந்த இடத்துலையும் ஐ எம் வில்லிங் டு டிஃபெண்ட். அதனால தான் நான் முதல்ல அதை ஆங்கிலத்திலே எழுதினேன். இது நான் முதல்ல தமிழ் எழுதியிருந்தேன்னு வைங்க, இங்க இருக்க ஆளுகளே சொல்லிட்டு இருப்பாங்க, எப்ப இப்படித்தாங்க பேசிட்டு இருப்பாங்க. அது இதை விட பழமையானதெல்லாம் அங்கெல்லாம் இருக்கு, இங்க இருக்கு, என்ன அப்படிலாம் நிறைய இருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க, 17ஆம் நூற்றாண்டுல சுவாமிநாத தேசிகர் அப்படின்னு ஒரு ஆள், திருநெல்வேலிக்கார், எழில்வானெல்லாம் வந்திருக்காரு, உங்க ஏரியா தான். இப்ப எல்லாம் பண்ண முடியாது, இப்ப எல்லாம் நம்ம மீம்ஸ் போட்டு கலாச்சி விட்டுருப்பாங்க. அவர் வந்து இலக்கண கொத்துன்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதை வெளியிட்டது தஞ்சாவூர் மகள் சரஸ்வதி மகள் நூலகம். அதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், இலக்கண கூத்து அப்படின்னு என்னுடைய உங்க நூலில் போட்டிருப்பேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழை ஒரு தனி மொழி என்று சொல்லுவதற்கு அறிவுடையோர் எல்லாம் வெட்டப்படுவார்கள். தமிழ்ல தான் எழுதுறாரு, தமிழ்ல தான் எழுதுறாரு, ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு. அவருடைய லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல 5 எழுத்து தாண்டா இருக்கு, ஆனா வந்து தமிழ்ல இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கு. அப்ப டிக் மார்க் பண்ணு, அது சமஸ்கிருதம். ஆவண்ணா இங்கே இருக்கு அங்கே இருக்கு, அது சமஸ்கிருதம் ஓடு. இங்கே இருக்கு அங்கே இருக்கு, அதே ஓடு. எது சமஸ்கிருதத்துல இல்லையோ அதை மட்டும் 5 எழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சு இவர் சொல்றாரு, 5 எழுத்தால் ஒரு பாடையும், பாடைனா பாஷை, பாடைனா பாஷை, 5 எழுத்தால் ஒரு பாடையும் உள்ளதென்று அறியவும் நானுவர் அறிவுணரோரே அறிவுடையோரே எழுதுறாரு. தமிழ்நாட்டில் 17ஆம் நூற்றாண்டு நீங்க எழுத முடியுமா? இது தப்பு. ஆக நான் அதனால சொல்றேன், வரலாறு அதையெல்லாம் தப்பிச்சு வந்திருக்கு, அதையெல்லாம் தப்பிச்சு வந்திருக்கு. எத்தனை ஏட்டுச்சுவடி, இந்த அச்சுக்கலை மட்டும் இந்தியாவுக்கு வராம இருந்துச்சு வைங்க. இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல், தெற்காசிய நூலே தமிழ் நூல் தான். முதல் 3 நூற்றாண்டுகளில் 300 ஆண்டுகளில் தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட புத்தகங்களில் 40 விழுக்காடு தமிழ் நூல்கள். இந்த அச்சுக்களை வந்து சங்க இலக்கியம் ஜனநாயகப்படுத்தப்பட்டு மக்களை சென்று சேர்ந்திருக்காவிட்டார். ஏட்டுச்சுவடியிலிருந்து அச்சு, எல்லார் கையிலையும் புத்தகம், பெரிய எழுத்து புத்தகம், அப்புறம் அதுல இருந்து இப்ப இணையம், இணையத்தில் இப்ப நாளை புத்தகம் தூக்கு போறது. நீங்க போனீங்கன்னா இன்டர்நெட்லயே எல்லாம் புறநானூறு அகநானூறு எல்லா உரை, புலியூர்கேசன் உரையில இருந்து கடினமான உரை எல்லா உரையும். ஆக இவ்வளவு தடைகளை தாண்டி யாரோ ஒருத்தர் 150 வருஷத்துக்கு ஒருவர் திருப்பி 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 அதை படியை எடுத்து வச்சிருந்தாதான் அந்த ஏட்டுச்சுவடியை காப்பாற்றிருக்க முடியும். அதையெல்லாம் மீறி, எல்லா சதிகளையும் மீறி தமிழ் இந்த நிலைக்கு வந்து விட்டதென்றால், நான் அடிக்கடி சொல்றேன், கீழடி என்பது வேறொன்றும் இல்லை, இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் என்பது வேறொன்றும் இல்லை, இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி. இந்தியாவில், இந்திய துணைக்கண்டத்தில், இன்னும் சொல்கிறேன் உலகத்தில், ஒரு அகழ்வாராய்ச்சி தடயங்களும் அகழ்வாராய்ச்சி தளமும் ஒரு தொல்லியல் இலக்கியமும் மிக நெருக்கமாக நின்று கைகுலுக்கிக் கொண்டதாக இன்னொரு வரலாறு இல்லை. நீங்க சங்க இலக்கியத்தை, நீங்க போய் சங்க இலக்கியத்தை கையில வச்சு நான் கீழடி 40ன்னு ஒரு உரை நிகழ்த்திக்கிட்டே இருந்தேன். அது இதுல சன் டிவிலே, கலைஞர் டிவிலே வந்துச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு. கீழடி 40, இன்னா 40, இனியவை 40 மாதிரி கீழடி 40ன்னு போட்டேன். நீங்க கவிதையை சொல்லுங்க, சங்க இலக்கியத்தை சொல்லுங்க, இங்க வந்து தடயம் கிடைக்கும். தடயத்தை சொல்லுங்க, கவிதை கிடைக்கும். ஆக இந்த மனுஷன் இப்ப இந்த தீட்சித் வந்து சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு உரை நிகழ்த்துறாரு 1930களில். அது 39 புத்தகம் வருது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதை ஒட்டிய பகுதிகளில் பண்டைய துறைமுகான கொட்டை பகுதிகளில் முழுமையான அகழாய்வுகள் செய்யப்பட வேண்டும். அத்தகைய அகழ்வாராய்ச்சிகள் சிந்துவெளி பண்பாட்டின் சமகால பண்பாடு அல்லது சற்று பிந்தைய காலகட்ட பண்பாடு என்று கருதத்தக்க ஒரு பண்பாட்டுக்கான தடயங்களை அளிக்கக்கூடும். இப்படி சொன்னவர் DGASI in 1930s. இன்னைக்கு வந்து அது முடிஞ்சு 80 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால் அலெக்சாண்டர் ரீக்கு பின்னால 2004 என்னுடைய நண்பர் சத்தியமூர்த்தி தோண்ட போறார். அவர் தோன்றின அந்த அறிக்கை 15 வருஷமா வெளியில வரல. முத்தாளங்குறிச்சி காமராசர் ஒருத்தர் போய் வழக்கு போட்டார். அதுக்கு பின்னால 17 ஆண்டுகளுக்கு பின்னால் அவருடைய பெயரில் ஒரு அறிக்கை வந்தது. சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க தெற்கிலிருந்து வரலாறு தொடங்கணும், வடக்கிலிருந்து. அந்த 2 வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெற்கிலிருந்து வரலாறை தொடங்குங்கிறது தெற்கு திசை மட்டும் இல்ல, தெற்கில் இருப்பவர்களிடம் இருந்து. இப்ப நான் ஒரு சினிமா எடுக்கிறேன்னு வைங்க, விண்ணை தாண்டி வருவாயான்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து எங்க தொடங்குறதே வந்து ஒரு பிளாஸ்டிக்ல தொடங்கும். எத்தனையோ சினிமா படங்கள் பார்த்திருக்கோம். ஒரு ஆள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாரு, அவர் அங்கிருந்து யோசிச்சு பார்ப்பாரு. அந்த பழைய படங்கள்லாம் கால சக்கரத்தை அப்படியே ஒரு சக்கரமா போடும், அப்படியே பழையது, சின்ன பிள்ளையா இருப்பாரு, அப்படியே வரும். அப்போ ஒருத்தன் வந்து என்னுடைய லைஃபை நான் படமா எடுக்கிறேன்னு வைங்க, என்னுடைய நான் பிளாஷ்பேக்ல போனேன்னா மதுரைக்கு தான் போவேன், ஒரிசால உட்காந்துருப்பேன், மதுரைக்கு போவேன். அப்ப
வரலாறு என்பது வெறும் மண் சார்ந்ததா அல்லது மனிதர்கள் சார்ந்ததா? இந்த தெளிவில் தான் வரலாறை பத்தி பேசவே முடியாது. என்னை பொறுத்தவரையில் பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே வரலாறு. பயணங்களின் வரலாறு, மனிதகுல வரலாறு என்பது பயணங்களின் கூட்டுத்தொகை. பாதையை விட முக்கியம் பயணம். எந்த ரூட்ல போனாங்கிறத விட பயணம். ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than the route. பயணத்தை விட முக்கியமானவன் பயணி. பயணம் என்ன பெரிய பயணம்? பயணி. எங்கெங்க போயிருக்கான்? மெக்சிகோவுக்கு போயிருக்கான். 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் அடிமைகள் மெக்சிகோல போய் வேலை பார்த்திருக்கான். 400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிஜி தீவுக்கு போயிருக்கான். உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் அவன் பயணம். அவன் கிருக்கனா கேவனையா? வாழ்க்கை அவனை தள்ளியது. திசைகள் என்பவை நேற்று வந்தவை. திசைகள் என்பவை நேற்று வந்தவை. தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை. தேடல் தான். சூளம் பார்த்துக்கிட்டா பசி பட்டினி எவனால் சூளம் பார்த்தானா? அந்த வெள்ளம் வந்தப்ப வாஸ்து பத்தனை கட்டணும். வாஸ்து பார்த்தா வெள்ளம் வந்துச்சு. சூளம் பார்த்தானா எவனாவது? ஆக இந்த தேடலை, இந்த அந்த பயணங்களை எவனாவது மறுத்தான் என்றால் அவன் நமது கடந்த கால வரலாற்றை கேவலப்படுத்துகிறான், நமது முன்னோர்களை கேவலப்படுத்துகிறான் என்று பொருள். அப்ப சுந்தரம் பிள்ளை சொன்னாரு, வரலாற இந்த ஏரியாவில இருந்து எழுதுங்கயா அப்படின்னு. அப்ப வின்சென்ட் ஸ்மித் சொன்னார், அதுக்கு எடுத்துக்காட்டுகளோ சான்றுகளோ இல்லை. இது 1924 எல்லாரும் எழுதினாங்க. ஆனால் இந்த நிலை இன்று இல்லை. இவர் சொன்னாரு தமிழ் சுவலபிள். இதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இது என்னுடைய புத்தகம். இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த புத்தகம் வெளியிட்டு ஏப்ரல் 13 வெளியிடப்பட்டது. நான் அவருடைய கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்க்குறேன், 4ஆம் தேதி 5ஆம் தேதி அவரை பார்க்குறேன். அப்போ நான் இந்த எழுதின கட்டுரையினுடைய இது கேட்டிங்கன்னா, சிந்துவெளியினுடைய நகரம் 2 பிரிவார். ஒன்று கோட்டை பகுதிட்டு இருக்கும். அந்த கோட்டை பகுதி எப்பயுமே மேற்கு தான். அது இதை விட உயரமாக மேடான பகுதியில் இருக்கும். கிழக்கு பகுதி இதை விட தாழ்வான பகுதி, கீழ் பகுதியாக இருக்கும். மேல் கீழ், கீழ் கிழக்கு, மேல் மேற்கு. இப்படிதான் எல்லா நகரங்களும் 1,50,000 சதுரடி பகுதியில் கூட எல்லா நகரங்களையும் இயற்கையா அப்படி அமைப்பு தான். இயற்கையை இல்லைன்னா கூட செங்கல் மேடை கூட இங்க ஒரு பெரிய மேடையை போட்டு இங்க ஒரு சின்ன மேடையை போட்டு கட்டினான். அதுக்கு என்ன உளவியல்? இதுக்கான உளவியல் என்னன்னு பார்க்கும்போது சங்க இலக்கியத்துல இருபால் பெயரிய உருகெழு மூணு 2ஆ டிவைட் பண்ண பட்டம். இன்னைக்கு போய் கர்நாடகா பாருங்க, செட்டிநாட்டுல அப்படியே கேக் வெட்டின மாதிரி வெட்டியிருப்பான். இது ஒரு வசதி குறிப்பு. இந்த மேற்கோட்டை பகுதிங்கிறது பெரிய, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு எகிப்திய நாகரிகத்தின் மீது அவ்வளவு மரியாதை கிடையாது. எகிப்திய நாகரிகம் ஒரு ராஜாவை புதைக்கிறதுக்கு, அவரை பாடம் பண்ணி புதைச்சு, அவர் கூட அடிமைகளை புதைச்சு, பெண்களையும் புதைச்சு, அவர் செலவழிக்கிறதுக்கு வைரம் வைடூரியம், அவர் செத்தப்பினால செலவழிக்கிறதுக்கு பணம் வச்சிருந்தது எகிப்திய நாகரிகம். எவ்வளவு அடிமைகள்! சுமேரிய நாகரிகம் ஃபுல்லா கோயில். ஆனால் சிந்துவெளி நாகரிகத்தில் கோயில்கள் இல்லை, பிரமிடுகள் இல்லை, ஆனால் குப்பை தொட்டிகள் இருந்தன, வடிகால்கள் இருந்தன. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் வடிகால் அமைத்திருந்தான் என்பதுதான் பெருமை. ஒருவன் குளியல், பெருங்குளியல் இடம் வச்சுதான், குளிக்கிறதுக்கு இடம், அதுல டிரெஸ் மாத்துறதுக்கு இடம், படிக்கட்டு, தரையில ஆன்டி ஸ்லைடிங், ஸ்கிட் ஆகாம இருக்குது, ஆன்டி ஸ்கிட்டிங் மாதிரி சொர சொரன்னு போட்டிருக்கான். அந்த ஒரு கல்லுக்கும் செங்கலுக்கும் இன்னொன்னுக்கும் நடுவில் இருக்க பகுதியில தார் பூசியிருக்கான். பிட்டுமன் அப்படின்னு சொல்ற இந்த தாரை 5000 வருஷத்துக்கு முன்னால வாட்டர் லீக் ப்ரூஃப் ஒரே ஒரு குளிக்கிற இடம் இந்த உலகத்தில் இருந்தது என்றால் அது சிந்துவெளி நாகரிகத்தில் தான் இருந்தது. அவனுக்கு தான் நகரத்தை தெரியும். இந்த ஆள் சொல்லி இந்த ஹரப்பான் சொல்லக்கூடாது, வேதம் சரஸ்வதி சொன்னா ஒரு பொறுப்பு போட்டேன். வேணா ஹரப்பான் வேணா சொல்ல வேணாம். சங்க இலக்கியத்துல அருப்பம்னு ஒரு சொல்லு இருக்கு. அருப்பம்னா அரண், அருப்பம்னா அருமை. அருப்பம் என்றால் கோட்டை, சிற்றறையம், பேரறையம். நான் சொன்னேன் வேணா ஹரப்பாங்கிறதே பிடிக்கலன்னு சொன்னா ஒன்னும் அருப்பம் வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா அதுவும் பிடிக்கலன்னா அருப்பு கோட்டைன்னு வச்சுக்கிடுவோம் போட்டேன். உண்மையிலேயே அருப்பு கோட்டைங்கிறது கோட்டை ஸ்கொயர். அருப்பம்னாலே கோட்டை, கோட்டை கோட்டை. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கோட்டை 3 வகையா இருக்கும். உள்கோட்டை, வெளிக்கோட்டை, நடுக்கோட்டைன்னே கூட இருக்கும். அது சிந்துவெளி பகுதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளிக்கோட்டை, நடுக்கோட்டை, உள்கோட்டை இப்படி 2ஆ 3ஆ பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த வரலாறு. ஏற்றுமதி யாரு பண்ணா? யாருக்கு வணிகம் தெரியும்? கடல் தெரியாத ஒருவன் சிந்துவெளி நாகரிகத்தை கட்டமைத்திருக்கவே முடியாது. கடல் யாருக்கு தெரியும்? இந்த இந்திய துணைக்கண்ட இலக்கியத்தில் கடலை பற்றி அதிகமாக பேசுகிற ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம். நகரத்தை பற்றி அதிகமாக பேசுகிற ஒரே இலக்கியம் சங்க தொல்லியல் இலக்கியங்கள். பூம்புகார் போட்டுதும் பூம்புகார் போட்டதும், திங்களை போட்டுதும், ஞாயிறு போட்டுதும், பூம்புகார் போட்டதும். ஒருத்தன் டவுனை போட்டிருக்கான், சாமியை போட்டிருக்கானா?
டவுனை போட்டான். சங்க இலக்கியத்துல ஒரு 52 இடத்துல ஓமை வருது. இவள் தொண்டி என்ன, தொண்டிங்கிற நகரத்தை மாதிரி அழகா இருக்கா, இவள் முசிறியை போல அழகா இருக்கா, இவருடைய நெற்றி இந்த நகரத்துடைய தெரு மாதிரி அழகா இருக்கு. இப்ப நீங்க திடீர்னு போய் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பார்த்து பாண்டி பஜார் மாதிரி அழகா இருக்கா அப்படின்னு சொன்னா அடிக்க வந்துடும். ஒருத்தனுடைய உடலில், உள்ளத்தில், அவனுடைய நாளங்களில், ரத்தத்தில் நகர நாகரிகம் இருந்தது எவ்வளவு ஆழமாக ஊறி போயிருந்தால் ஒரு பெண்ணினுடைய அழகை வர்ணிக்கும் போது ஒரு நகரத்தின் நினைவு ஒருவனுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இந்தியாவினுடைய முதல் நகர்மய இலக்கியம். தி ஃபர்ஸ்ட் அர்பன் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா இஸ் சங்கம் லிட்ரேச்சர். தி ஃபர்ஸ்ட் ஓசன் நோயிங் லிட்ரேச்சர், கடலை முழுவதுமாக அறிந்த ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம். தாய் தெய்வ இலக்கியம் சங்க இலக்கியம். திணை கோட்பாட்டை கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியம். வெளிநாட்டு வணிகத்தை அறிந்த இலக்கியம் சங்க இலக்கியம். அப்ப இதெல்லாம் டாலி பாத்தீங்கன்னா சிந்துவெளி பண்பாடு என்பது ஒரு வன்பொருள், ஹார்ட்வேர், இண்டஸ் ஹார்ட்வேர். சங்க இலக்கியம் தான் அதன் மென்பொருள், இண்டஸ் சாப்ட்வேர். சங்க இலக்கியம் என்பது சிந்துவெளி என்ற வன்பொருளின் மென்பொருள். நீங்க இங்க தேடிக்கிட்டு இங்க போய் என்ன இங்க என்ன கிடைச்சிருக்கு, 800 வருஷம் தானே. நீங்க பாருங்க, மகாபாரத காலம் சொல்லி நிறைய பேர் எழுதிட்டு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, மகாபாரத் ஏஜ். மகாபாரத காலம்ங்கிறத ஏதோ ஒரு வரலாற்று காலம் மாதிரியே கட்டமைச்சிருப்பாங்க. நம்ம இரும்பு காலம், செம்பு காலம் சொல்ற மாதிரி மகாபாரத காலம். பிபி லால் கட்டுரை இருக்காரு, ரிட்டையர் ஆகிறதுனால என்ன நினைப்பாங்க, நான் வந்து மகாபாரத ஏஜை எதை வச்சு டிசைட் பண்ணாங்க. நான் தேடி தேடி பார்த்து நிறைய பேர்ட்ட கேட்கிறேன், மகாபாரத ஏஜ் எதை வச்சு சொல்றீங்க, எதை வச்சு மகாபாரத ஏஜ்னு சொல்றீங்கன்னா, அந்த மகாபாரத ஏஜ்னு அவங்க சொல்ற இடம் இருக்குங்களா, இந்திரபிரஸ்தா, அகிச்சத்ரா, அந்த மாதிரி எங்க போய் தேடினா கூட இது வரைக்கும் ஒரு பகடை கூட கிடைக்கல. பகடை இல்லாத மகாபாரதம் எப்படியா உருட்ட முடியும்? பகடையே கிடைக்கல. அரக்கு மாளிகைங்கிற அரக்குல ஏதாவது மெட்டீரியல் கிடைச்சிருக்கா? சிந்துவெளியில டிரெஸ் மெட்டீரியல் கூட கிடைச்சிருக்கு. ஆக இந்த உருட்டு. அப்ப மகாபாரத காலம் என்று ஒண்ணு எழுத முடியும், அதை எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். கீழடியில வந்து இவர் 800 சொன்னாரா 700 சொன்னாரா, அதுல எத்தனை வக்கணங்கிறீங்க? அவரை கீழடுக்குல இருந்ததா மேலடுக்குல இருந்ததா, இங்க இருந்ததா அங்க இருந்ததா, ஒரு பொருள் மட்டும்தான் கிடைக்குமா? ஒரு பொருளை வச்சு சொல்ல முடியுமா? தமிழ் பெருமை, நான் தமிழ் பெருமைலாம் சொல்லல, உண்மை. நீங்க தமிழ் பெருமை அந்த பெருமையெல்லாம் பேசாதீங்க, உண்மையின் பெருமையை பேசுங்க. அப்ப உண்மையின் பெருமையை பேசும்போது இவ்வளவு கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆனால் கேள்விகளே இல்லாமல் இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்ப கழகங்கள் காலந்தர் வெளியிடுகின்றன. அதான் அந்த நாட்டுடைய பெரிய சோகம். வேற ஒண்ணு வேணாம், நிறைய இருக்கு மெட்டீரியல். இந்த ஒரு இதை மட்டும் பாருங்க, how scientifically we are going. காத்து எந்த திசையிலிருந்து வீசுதோ அந்த திசையில இருந்து தான் அந்த காத்துக்கே பேர் வைப்பாங்க. வெஸ்டர்லி விண்ட், நார்தர்லி விண்ட், சதன் விண்ட் அப்படி பேர் வைப்பாங்க. இங்கிலீஷ்ல எல்லா லாங்குவேஜ் அப்படிதான். சங்க இலக்கியத்துல காத்து என்னன்னா சொல்றான்னு நாங்க தேடி பார்த்தோம் இந்த புத்தகத்தை எழுதும் போது. வடதிசை காற்று சங்க இலக்கியத்துல 55 முறை வருது. அது வந்து வடபுல வாடை, வடக்குன்னு திசையும் சொல்லுது, அது வாடை காத்துன்னு சொல்லுது. அது எப்படிப்பட்ட வாடை காத்துனா, அது அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஒரு அந்த சில்னஸ் தாங்காம ஒரு பறவையே அணத்துது, கத்துது, குளிர் தாங்க முடியாம கத்துது. ஒரு நண்டு குளிர் தாங்க முடியாம பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிறது, அவ்வளவு குளிர், எலும்பையே உறைஞ்சிட மாதிரி குளிர் இருக்குங்கிறான். இது வட காத்து. அதுக்கு அடுத்து அதிகமா சொல்லப்பட்டது 42 முறை அனல் கக்கும் கோடை காற்று. அப்படியே எரிவாய் கோடை அப்படிங்கிறான், அனல்வாய் கோடைங்கிறான். அப்படியே எரிதல், அப்படி தீய நெருப்பு மூட்டி விட்டது மாதிரி அது வரும்போதே கொடுமையான வெயிலோடு மணலை அள்ளிக்கொண்டு வீசுகிறது. அதுல ஒரு பனைமரம், அந்த மண் வரும்போது அந்த பனைமரம் இப்படி இருக்கு, இந்த மண்ணு வந்து வீசணும், அந்த பனைமரத்தோட உயரம் பாதியாயிருக்கு. மண்ணு வந்து வீசினதுல பனைமரத்தோட உயரம் பாதியாயிருக்கு. அப்ப மேற்குல இருந்து காத்து வரணும், மணல் அள்ளிட்டு வரணும். கிழக்கிலிருந்து மலையை கொண்டுகிற கொண்டல் காற்று 8 முறை. நம்ம தென்றல் காற்று தென்றல் காற்றுன்னு சொல்லி கவிதை நான் எழுதிட்டோம்ல, அது சங்க இலக்கியத்துல 4 முறை தான் இதமான தென்றல். அப்ப இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுல நமக்கு வடக்கு என்ன இருக்கு? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. தென்னிந்தியாவிலேயே நம்மளை விட கொடுமையான வெப்பம் உள்ள பகுதி தான் வந்து இந்த ராமகுண்டம்னு ஒரு இடம் இருக்கு, அதோட அக்னி குண்டம் மாதிரி. அந்த பகுதியிலிருந்து கொடுமையான வெயில் காற்று வீசுமே தவிர எப்பயுமே எலும்பை உறைய வைக்கும் குளிர் காற்று வீசப்போவதே இல்லை. இந்த தமிழ்நாட்டிற்கு மேற்கு இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த பகுதியிலிருந்து ஏதாவது ஒரு காற்று வீசினால், ராஜபாளையம் இந்த எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, குற்றாலம் இந்த சைட்ல போய் பாருங்க, இதமான காற்று வரும். அது எப்போதும் பெரிய மண்ணை, ஒரு அரை பனைமரத்தை மூடுவையான மணலை அள்ளி வராது. இந்த சூழல் ராஜஸ்தானில் லூ என்ற காற்று, ஆந்தி என்ற காற்று, வடக்கிலிருந்து வீசுகிற பனிக்காற்று. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல விமான நிலையத்துக்கு ஓடுதளம் அமைக்கணும். விமானத்தில் நீங்க போறவங்க பார்த்துருப்பீங்க, இறங்கும் போது ஒரு
ஒரு இது மாதிரி பறந்துட்டு இருக்கும், ஒரு துணி மாதிரி இப்படி பறந்துட்டு இருக்கும். அந்த துணி மாதிரி பறந்தனா அந்த விமானி வந்து எந்த சைடு பறக்குங்கிற பார்த்து தான் அப்ரோச் பண்ணுவார். நீங்க ஒரு விமானத்தை வந்து இப்படி இருந்து இறங்குவாங்க அல்லது அந்த சைடு இறங்குவாங்க. டேக் ஆஃப் பண்ணும்போது எப்படி புஷ் ஃபேக்டர் இருக்கோ அப்படி டேக் ஆஃப் பண்ணுவாங்க. இறங்கும் போது ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டரை பார்த்து இறங்குவாங்க. இப்ப அலகாபாத் விமான நிலையத்தினுடைய காற்று ரோஜா, இதுக்கு பேர் விண்ட் ரோஸ் பேர். சென்னை விமான நிலையத்திலே காற்று ரோஜா, இது ரெண்டையும் நாங்கள் சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணி பார்த்தோம். சங்க இலக்கியம் சொல்லுகிற காற்று சிந்துவெளி காற்றோடு தான் பொருந்தி போகிறது. ஏனென்றால் சங்க இலக்கியம் என்பது ஒரு மீள் நினைவு இலக்கியம். சங்க இலக்கியத்தை வந்து நீங்க ஒற்றை வரியில ஏதோ ஒரு பத்திரிகை நிருபர்லாம் எழுதி புலவரெல்லாம் கூடி இன்னைக்கு மீன் மார்னிங் என்ன பார்த்த, ஈவினிங் என்ன பார்த்த, கவிதையா எழுதிட்டு வாங்க எழுதல. பாரி ஓரி காரின்னு 7 கடையெழு வள்ளல் இருந்தானா அந்த 7 பேருமே சாதாரண மலைநில மன்னர்கள். அதுல சேரனும் கிடையாது, பாண்டியன் கிடையாது, சோழன் கிடையாது. நான் தான் பைனான்ஸ் பண்றேன் சங்க இலக்கியத்தின் பாண்டியன் சொல்லி என்னை 8வது ஆளா சேர்க்க முடியாது. ஏன்னா தமிழ் தொன்மங்கள் அவ்வளவு ஆழமானது. கடையெழு வள்ளல்னா கடையெழு வள்ளல் தான். அந்த 7 பேருமே சாதாரண மலைநில தலைவன் தான், பேரரசர் இல்லை. ஆக பேரரசின் உருவாக்கத்திற்கு முன்னாலே தமிழ் தொன்மங்கள் இருக்கிறது. வணிகம் போற்றப்படுகிறது, பொருள் போற்றப்படுகிறது, வெளிநாட்டு வணிகம் போற்றப்படுகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் கவரிமான் பேசப்படுகிறது. கவரிமான் என்ன சாப்பிடும், எங்க இருக்கும், அது எப்படி என்ன மரத்து கீழே விழுவும். இத சிங்கம் நர்மதை நதியை தாண்டி வந்ததே இல்லை. நர்மதை நதியை தாண்டி தெற்கே வந்ததே இல்லை. ஆனால் சிங்கத்தினுடைய அனாட்டமியை சங்க இலக்கியம் பேசியது போல இந்தியாவில் வேற எந்த இலக்கியமும் பேசவில்லை. கவரிமான் உணவு பழக்கத்தை வேற எந்த இலக்கியமும் பேசவில்லை. ஆக இந்த இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க. பானைத்தடம், I am telling, I have given a concept called pot route. இந்த pot route என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய மேப். அதான் சொன்னார் பார்த்தீங்களா. I am so happy. I am not a professional archaeologist. I am not a professional historian. நான் வந்து முறை சார்ந்தவன் அல்ல, நான் முனைவர் பட்டம் வாங்கியவன் அல்ல. என்னுடைய வேலை, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய சோறு, என்னுடைய இருப்பு எல்லாமே இன்னொரு இடத்துல தான் வருது. அதற்காக நான் அல்லும் பகலும் உழைக்கின்றேன். இப்பயும் வந்து நான் ஓய்வு பெற்று 5 ஆண்டு ஆயும் நான் நேற்று 7 மணி 7 வரைக்கும் ஆபீஸ்ல தான் இருந்தேன். அதுக்கு பின்னால் ஓடி வந்து தான் பிளைட் பிடிச்சு உங்க முன்னால் வந்து நிற்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கிறேன். இது எங்களுடைய கடமை, இது எங்களுடைய வரலாற்று கடமை. இதை செய்யறதுக்கு வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஆர்கியாலஜிஸ்ட் இந்த புத்தகத்தை கையில வச்சுட்டு ஒரிசாவிலையும் மற்ற இடங்களையும் சார் இந்த புத்தகத்தை கையில வச்சு நாங்க தேடுறோம் சார் சொல்லும் போது எனக்கு அப்படியே மகிழ்ச்சியால் எனக்கு அழுது வேணும் தோணும். நம்ம வந்து ஏன்னா ஐ எம் நாட் அன் ஹிஸ்டாரியன், ஐ எம் நாட் அன் ஆர்கியாலஜிஸ்ட். இந்த மேப்பை நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்தியன் மேப்ல உங்க ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் தான் தெரியும், பெயிண்டட் கிரே வேர் அப்படின்னு ஒன்று இருக்கும், பழுப்பு நிற பாண்டங்கள். அதை நான் என்னுடைய புக்ல மேப் போட்டிருக்கேன். அந்த பழுப்பு நிற பாண்டங்கள் வந்து இந்த கிரேயா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஹரித்துவார் இந்த மாதிரி இடங்களை உள்ளடக்கினா அங்க மட்டும்தான் அந்த பழுப்பு கலர் இருக்கும். அதுக்குள்ளேயும் பிளாக் அண்ட் ரெட் இருக்கும், கருப்பு சிவப்பு பாண்டம். இந்த மீதி இருக்கக்கூடிய இன்னொரு கலர்ல போட்டுக்கிறதெல்லாம் கருப்பு சிவப்பு பாண்டம். தென்னிந்தியா முழுவதும் பழுப்பு நிற பாண்டம் வரவே இல்லை, இது கால் நுழைத்ததே இல்லை. இது இன்னும் அதுக்கு பின்னால வந்து வரலாற்று காலத்துல வந்து நார்தன் பெயிண்டட் பிளாக் வேர் அப்படின்னு வரும், வட இந்திய கருப்பு பாண்டம், மெருகூற்றப்பட்ட கருப்பு பாண்டம். இந்த மேப்ல போட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வேத பண்பாடு, நீங்க சொல்ற ஆரிய பண்பாடு என்பது இந்த பழுப்பு நிற பாண்டத்திற்கு உரிய மக்கள் மட்டும்தான். அது ஒரு தீவு போல இருக்கிறது. கங்கை சமவெளியில், மேல் கங்கை சமவெளியில் இருந்த ஒரு தீவு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை எழுதுவதற்கு முயற்சி செய்கிறது. நாம் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறோம். ஒட்டகம் எலும்பு தின்னும் என்பதை சங்க இலக்கியம் மட்டும்தான் பதிவு செய்யும். ஆனால் ஒட்டகம் தமிழ்நாட்டில் இல்லை. நான் ஜெய்சால்மர் போயிருக்கேன், பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய அறிஞரோட தொடர்பு கொண்டிருக்கேன். இது வந்து குஜராத்தில் மட்டுமே நடக்கிற திராவிட மகராஜ், சிந்துவெளி பண்பாட்டில் எருமை, கண்ணகி கதை, ஜல்லிக்கட்டு. இதுல இருக்கக்கூடிய ஒரு சிந்துவெளி சிற்பம். இந்த சிற்பத்துல ஒருத்தன் 2-3 பேர் இருக்கானுங்க, அவனுங்களை தூக்கி அடிக்குது ஒரு மாடு. ஒருத்தன் இந்த பக்கம் போய் விழுகிறான், இன்னொருத்தன் வந்து அந்த சைடு விழுகிறான். நாங்க கூட ஒரே ஆளு வந்து அனிமேஷன் மாதிரி போட்டுறானோ, இங்க விழுந்தான் இங்க விழுந்தான் இங்க விழுந்தான்னா, ஒருத்தன் இந்த சைடு விழுகிறான் ஒருத்தன் அந்த சைடு விழுந்தா ஒரே ஆள் 2 சைடு மாறி மாறி விழுக முடியாது. ஆக இது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு மாட்டோடு மோதுகிறார்கள். இப்ப நாங்க வந்து 2017-18ல நாங்க கேமராமேன் அனுப்பிச்சு அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடுக்கு அனுப்பிச்சு இந்த சிந்துவெளி படத்தை காமிச்சு, இவன் இப்படி விழுகிற மாதிரி ஒரு படம் வேணும், அப்படி விழுகிற மாதிரி ஒரு படம், அதே மாதிரி விழுகிறாங்க, அதே மாதிரி வர்ணனை சொல்றான் டிவியில. இதே மாதிரிதான் ஒருத்தன் கலிப்பகையில முல்லைக்கலியில உட்கார்ந்து வர்ணனை சொல்றான். சிந்துவெளியில் ஒருவன் வர்ணனையாக சிற்பம் செதுக்கிறான், முல்லைக்கலியில் எழுந்தது துகள் ஏற்றன மார்பு அப்படின்னு ஒருத்தன் வந்து நேர்முக வர்ணனை பண்றான். இன்னைக்கும் ஒருத்தன் டிவியில வர்ணனை பண்ணிக்கிட்டு இருக்கான். பாருங்க, தகை வகை மிசை மிசை பாயியர் ஆர்த்து எதிரெதிர் சென்றார் பலர், கொலை மலி சிலை செறி செய்யிறையர் சினந்து உருத்து எழுந்து ஓடின்று மேல் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர்.
இந்த மெரினா கடற்கரையில கூடியிருந்தவன் எல்லாம் ஜல்லிக்கட்டு பிடிக்கிறவனா, ஐடியில வேலை பார்க்கிறவன், இளைஞர்கள். ஆக இந்த பண்பாட்டில் இருக்கிறது இது ஒரே வேற எந்த சான்று வேணும்? ஆக எந்த வகையில் பார்த்தாலும் இந்த பகடை சுனமத்தில பகடை கிடைக்கவே இல்லைன்ட்டு, அந்த பகடையிலே கூட சிந்துவெளியில கிடைக்கிற படை கனசதுர பகடை, லோக்கல்ல கிடைக்கிற பகடை கனசகர படை, இங்க கீழடியில கிடைச்சிருக்க பகடையும் கனசகர படை. கனசகர படையில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 6 சைடும் டாட் போட்டிருக்கும். சங்க இலக்கியத்துல கலித்தொகையில வந்து 10 ரூபன் பெற்றான் மனம் போல அப்படி நந்தியால் அப்படின்னு ஒரு உவமை வரும். அதாவது அவனுடைய மகிழ்ச்சி எவ்வளவு கரைபுரண்டு ஓடுதுன்னா, சின்ன நம்பர் விழுந்தா மகிழ்ச்சி கம்மியா இருக்கு. அவன் கேட்ட நம்பர் கிடைக்கவே இல்லைன்னா அவன் காதலனுக்காக வெயிட் பண்றவருடைய மனநிலை. அவன் காதலன் நினைச்ச உடனே வந்துட்டதுனால அவருடைய மனசு எவ்வளவு ஹாப்பியா இருந்ததுன்னா, 10ஆம் நம்பர் கிடைச்சா பகடை விளையாடும் போது 10ஆம் நம்பர் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷம் அவருடைய காதலன் வந்ததுன்னு சங்க இலக்கியத்தில் எழுதுறான். இந்த 10ஆம் நம்பர் வந்து செவ்வக பகடையில கிடைக்காது. அதுல 4 பக்கம் தான் இருக்கும். அதிகபட்சம் 8 நம்பர் தான் விழுகும். 10ஆம் நம்பர் கிடைக்கிறாண்டா அது ஒரு கனசதுர பகடையா இருக்கும். நான் என் புக்ல எழுதுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 6 4 10, ரெண்டுலையும் 5 5 விழுந்தாலும் 10. இப்ப 5 5 விழுந்தா 6 4 விழுந்தா இந்த ஒரு கனசதுர பகடை. அதுக்கான எழுதின உரையாசிரியர்லாம் என்ன இப்படி சொல்றாங்க, நம்மளது 8 தானே விழுகும்னு எழுதுறாங்க. இதையெல்லாம் புரட்டி போட்டது கீழடி, லோக்கல், சிந்துவெளி பண்பாடு. சிந்துவெளி பண்பாடு பகடை விளையாட்டில் இருபகடை காய்கள். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டைமிஸ் ஆஃப் அரியா பகடை. ஆக இதுதான் இந்த மாதிரியான நிறைய தரவுகளை கிடைக்கிறோம். மரபணுவியல் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆக கட்டுக்கதைகள் வரலாறானால் காலண்டர்கள் எதற்கு? கற்பனைக்கு தேவையில்லை கரிம கணக்கு. எனக்கு வேணா C14 தேவை. கொஞ்சம் கேட்டுருக்காங்க, நீ கிமு 800 கிமு 700 கீழெடுக்கா மேலெடுக்கா பக்கத்தில் கிடந்துச்சாங்க. கற்பனைக்கு தேவையில்லை கரிம கணக்கு. ஆனால் உண்மைக்கு தேவை எப்போதும் ஒரு உரைகள். தரவுகள் போன்ற ஊக்கம் வேறில்லை, தரவுகள் போன்ற ஊக்கம் வேறில்லை, புரிதலை போன்ற ஆக்கம் வேறொன்றும் இல்லை. உண்மை வரலாறு யாரும் யாருக்கும் எழுதும் உயில் அல்ல. உண்மை வரலாறு யாரும் யாருக்கும் எழுதல்ல உயில் அல்ல, உரிமை. ரைட் டு ஹிஸ்டரி. வரலாறு என்பது ஒரு உரிமை, வரலாறு என்பது சலுகை அல்ல. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பொதுவெளியில் பேசி வருகிறோம். இந்தியா ஒரு உருக்கு பானை அல்ல. இந்தியா இஸ் நாட் அ மெல்டிங் பாட். இந்தியா இஸ் நாட் அ சாலட் பவுல். நீங்க அமெரிக்கா போனீங்கன்னா எல்லாரும் இப்ப சாலட் பவுல் ப்ளூரலிசம் அப்படிங்கிறாங்க. சாலட் பவுல் ப்ளூரலிசம் கூகுள் பண்ணி பாருங்க. சாலட் பவுல் ப்ளூரலிசம். இந்தியா ஒரு சாலட் பவுலும் இல்லை. உருக்கு பானை வந்து அடையாளங்கள் உருக்குலைக்கப்படும் இடம். அதுல 2 3 உலோகங்களை போடுவாங்க, உருக்குவாங்க. அது எல்லாம் சேர்ந்து புதிய உலோகமாயிரும். அந்த புதிய உலோகத்துக்கு ஒரு உலோகம் சொந்தம் கொண்டாடும். அதில் பல உலோகங்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்படும். அவை கதறி எழுவது யார் காதிலும் விழாது. ஆக இந்தியா ஒரு உருக்கு பானை, ஒரு மெல்டிங் பாட் அப்படின்னு யாராவது பெருமை பேசினா நீங்க ஒத்துக்கிறாங்க. இந்தியா இஸ் நாட் அ சாலட் பவுல். இந்த சாலட் பவுல்ல நீங்க ஒரு காய், காலையில சாலட் சாப்பிட்றோம், என்ன காய் வைக்கிறோம்? வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட்டு, இந்த மாதிரி தானே வைக்கிறோம். எங்கேயாவது கத்திரிக்காய் வேணா வச்சிருக்கானா? வெண்டைக்காயை சாலட்ல வச்சிருக்கானா? அப்ப நீங்க சாலட் கிண்ணத்துக்கு வரும்போதே ஒரு நீட் தேர்வுல நீங்க பாஸ் ஆக வேண்டிய தேவை இருக்கு. there is an entrance examination. நீங்க சாலட் கிண்ணத்துக்கு நீங்க வரணும்னா there is a neat exam. ஆனால் இந்தியாவினுடைய வரலாறு புவியியல், காலையியல், சூழலியல், மக்கள் பெருக்கம் எப்படி பார்த்தாலும் ஒரு மலைக்காடு. இட்ஸ் a rain forest. இந்திய பண்பாட்டினுடைய பன்மியம் வந்து ஒரு மலைக்காட்டு பன்மியம். இதையெல்லாம் நாம் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஏனென்றால் வரலாறு முக்கியம் அமைச்சரே என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.